ஓகே பிள்ளைகள், நாங்க ஃபெஸ்ட்டுக்கு போவோம். போறதுக்கு முன்னுக்கு எக்ஸாம் பேப்பரை பத்தி ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒன்று சொல்லி தாரேன். இப்போ கிரேட் 10 பொறுத்த வரைக்கும் சரியா, கிரேட் 10 பொறுத்த வரைக்கும் இப்போ செகண்ட் டேர்ம் பேப்பர் அயக்கலாம், ஃபர்ஸ்ட் டேர்ம் பேப்பர் அயக்கலாம், அல்லது தேர்ட் டேர்ம் பேப்பர் அயக்கலாம். சரியா, இரண்டு பகுதியில் காணப்படுகின்றது. ஒன்று பார்ட் 1, இரண்டாவது பார்ட் 2. பார்ட் 1லயும் ஏ பார்ட் பி பார்ட்னு ரெண்டு பகுதி இருக்குது. ஏ பார்ட்ல 25, பி பார்ட்ல 5 கேள்வி, ஸ்ட்ரக்சர் கேள்வின்னு சொல்லுவாங்க. சரியா, அதே பி பார்ட்டுக்குள்ள போனாலும் பார்ட் 2க்கு போனாலும் அதுலயும் ஏ பகுதி பி பகுதின்னு ரெண்டு இருக்குது. அதுல 6 கேள்வி 6 கேள்வி, டோட்டலா உங்களுக்கு எத்தனை கேள்வி வரும்? உங்களுக்கு டோட்டலா 12 கேள்விகள் வரும். அந்த 12ல சரியா, ஃபர்ஸ்ட் ஆர்ல ஏதாவது ஒரு 5ம், செகண்ட் ஆர்ல ஏதாவது ஒரு 5ம் நீங்க கட்டாயம் செஞ்சாகணும். இப்படி செஞ்சீங்களா இருந்தீங்கன்னு சொன்னா டோட்டலா உங்களுக்கு 100க்கு 100 மார்க்ஸ் எடுத்துக்கொள்ள இயலும் பிள்ளை. சரியா, இப்ப இதுக்கு முன்னுக்கும் நாங்க ஒரு செமினார் ஒன்று செஞ்சோம். அதுல நிறைய பேசி திண்டி கதைச்சு நிறைய கதைகள் சொல்லி நிறைய டைம் வேஸ்ட் ஆயிட்டு. சோ இந்த செமினார்ல அந்த அளவுக்கு எல்லாம் நான் பேச போறது இல்ல. எந்த அளவுக்கு குயிக்கா இந்த விஷயத்த முடிக்கலுமோ அந்த அளவுக்கு குயிக்கா விஷயத்த முடிக்கக்கூடிய அளவுக்கு நான் செய்ய போறேன். சரியா, ஓகே. ஃபெஸ்ட்டுக்கு பிள்ளைகள் ஒரு எக்ஸாம் பேப்பர் ஒன்று நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அத எந்த கேள்வியா இருந்தாலும் பரவாயில்ல, முதலாவது தெளிவா வாசிக்க பழகிக்கொள்ளுங்க. ஓகேவா, உங்களுக்கு ஒரு எக்ஸாம் ஒன்று நீங்க மெட்ஸ்ல எக்ஸாம் ஒன்று செய்யற மெட்ஸ் படிக்கணுமாக இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சிறந்த வாசிப்பு தன்மை, அதாவது நல்லா வாசிக்க இயலுமா இருந்தா மட்டும் போதும். முதலாவது விஷயம் உங்களுக்கு அது தெளிவான முறையில வாசிக்க தெரிஞ்சா மட்டும் போதும். ரெண்டாவது அந்த வாசிக்கிற விஷயத்த விளங்கினா போதும். ஃபர்ஸ்ட்டுக்கு நல்லா வாசிக்கணும், ரெண்டாவது வாசிக்கிற விஷயத்த விளங்கணும். இது ரெண்டும் தெரிஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா மெட்ஸ படிச்சு கொள்ளேலும் பிள்ளைகள். ஓகேவா, சரி நான் ஃபர்ஸ்ட் கேள்விக்குள்ள போறேன். நம்பர் 1 கொஸ்டின். ஓகேவா, ஃபர்ஸ்ட் கேள்விக்குள்ள போறேன். பாப்போம் முதலாவது கேள்வி என்ன சொல்றான் அப்படின்னு பாருங்க. வீடொன்றின் சரியா, வீடொன்றின் வருட மதிப்பீட்டு பெறுமதி, வீடொன்றின் வருட மதிப்பீட்டு பெறுமதி ரூபாய் 30,000 ஆகும். வருட மதிப்பீடாம். என்னையாம் பிள்ளைகள்? வருட மதிப்பீடாம். வருட மதிப்பீடு சரியா, வருட மதிப்பீடு எவ்வளவாம்? ரூபாய் 30,000ஆம். ரூபாய் 30,000. சரி, ஓகே பாப்போம். ஆகும். அவ்வீட்டுக்காக அவ்வீட்டுக்காக 15% வருட வரி செலுத்த வேண்டுமாயின், அந்த வீட்டுக்கு எத்தனை சதவீத வரி செலுத்துறான்னு சொன்ன பிள்ளைகள்? 15% அதுவும் வருட வரி பிள்ளைகள், சும்மா வரி இல்ல, வருட வரி. ஓகேவா, வருட வரி, வருட வரி. ஓகே, வருட வரி செலுத்த வேண்டுமாயின் காலாண்டுக்காக செலுத்த வேண்டிய வரி தொகையை காண்க. அவன் கேட்கிற கேள்வி பிள்ளைகள், கேட்கிற கேள்வி என்னன்னு சொன்னா காலாண்டுக்குரிய காலாண்டுக்குரிய வரி எவ்வளவுன்னு கேட்கிறான். காலாண்டுக்குரிய வரி கேட்கிறான். காலாண்டுக்குரிய வரி இதுதான் கேட்கிறான். சரியா, நான் ஸ்கிரீனை ஆஃப் பண்றேன் பிள்ளைகள், கவனிச்சுக்கோ. சரி, இப்ப கவனி. இப்ப முதலாவது எங்களுக்கு அந்த கேள்வியில என்ன சொல்லுறான், முதலாவது இந்த கேள்வியில அவன் என்ன சொல்லுறான் அப்படின்ற விஷயத்தை பார்க்கணும். அதே நேரம் இந்த கேள்வி உங்களோட சிலபஸ்ல சரியா, உங்களோட பாடத்திட்டத்துல எத்தனையாம் யூனிட் என்ன பாடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னா யூனிட் 14, யூனிட் 14 சரியா, யூனிட் 14 என்ன வரும்? சதவீதம். சரியா, சதவீதம் அப்படின்ற பாடத்துல இருக்கு பிள்ளைகள். சதவீதம் 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 அப்படின்ற பாடத்துல தான் பிள்ளைகள் இந்த இந்த கேள்வி வருகுது, இந்த கேள்வி வருகுது. ஓகே, சின்னதா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒன்று சொல்லி தந்துட்டு நான் போறேன். இப்ப இந்த சதவீதத்துல பிள்ளைகள் வரி வட்டின்னு ரெண்டு விஷயம் போகுது. நான் பெருசா மெனக்கடல்ல. சரியா, இது பேப்பர் கிளாஸ் செமினார்னு சுட்டி பெருசா நான் மெனக்கட மாட்டேன், நார்மலா சொல்லிட்டு போயிடுவேன். சதவீதத்துல ரெண்டு விஷயம் வரும் பிள்ளைகள், ஒன்று வரி, இன்னொன்று வட்டி அப்படின்னு ரெண்டு விஷயம் வரும். சரியா, வரி வட்டி அப்படின்னு வரும். சரியா, வரிக்குள்ள பிள்ளைகள் ரெண்டு வகையா வருது, ரெண்டு வகையா வருது. முதலாவது நேரடி வரி, இரண்டாவது நேரில் வரி. சரியா, முதலாவது நேரடி வரி, நேரடி வரியும், இரண்டாவது பிள்ளைகள் நேரில் நேரில் வரியும் வரும். சரியா, நேரில் வரியும் வரும். சரியா, இந்த நேரடி வரியில பிள்ளைகள் மூன்று பகுதிகள் காணப்படுது. சரியா,
நேரடி வரியில வந்துகிட்டு 3 பகுதி. முதலாவது பிள்ளைகள் முதலாவது இறைவரி அப்படின்னு ஒன்றும் ஓகேவா, இறைவரி இறைவரி அப்படின்னு ஒன்றும், ரெண்டாவது தீர்வை வரின்னு ஒன்று இருக்கு பிள்ளைகள். சரியா, கவனிச்சுக்கோ நல்லா. தீர்வை வரி தீர்வை வரி தீர்வை வரி தீர்வை வரி அப்படின்னும், மூணாவது வருமான வரி. என்ன பிள்ளைகள்? வருமான வரி வருமான வரி வருமான வரி ஓகேவா, வருமான வரி அப்படின்ட்டு 3 பகுதிகள் இருக்குது. நேரில் வரிக்குள்ள பிள்ளைகள் வெட் வரி அப்படின்னு ஒரு தெரிகிறார். வெட் வரி அப்படின்னு ஒன்று இருக்கு. வெட் வரி அப்படின்னு ஒன்று இருக்கு பிள்ளை. சரியா, அதை தொடர்ந்து வட்டிக்குள்ள போனீங்க சொன்னா எளிய வட்டி கூட்டு வட்டி. எளிய வட்டி எளிய வட்டியும் அடுத்தது கூட்டு வட்டி கூட்டு வட்டி கூட்டு வட்டி எளிய வட்டி கூட்டு வட்டி அப்படின்னு சொல்லி 2 பகுதிகள் இருக்கு. இதை நான் நார்மலா சொல்றேன்னு சொன்னா, இப்ப வரின்னு சொல்றது என்னன்னு சொன்னா, அரசாங்கத்தால அவங்களோட நாட்டு மக்களுக்காக வேண்டி சரியா மக்கள்கிட்ட இருந்து மக்களுக்கே உதவி செய்யறதுக்கு அறவிடப்படுகின்ற ஒரு பணம் தான் வரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல நேரடி வரி நேரில் வரி. நேரடின்னு சொன்ன பிள்ளை ஆட்டோமேட்டிக்கா அதை நமக்கு தெரிஞ்சு அந்த வரியை எடுத்துக்கொள்வாங்க. நேரில்னு சொன்னா நமக்கு தெரியாத முறையில எடுத்துக்கொள்வாங்க. அல்ல இறைவரி தீர்வரி வருமான வரின்னுகிட்ட இறைவரின்னு சொல்றது வந்துகிட்டு இப்போ ஒரு டவுன்ல எங்கட ஊடோ கடையோ அப்படி இருந்துச்சு சொன்னா அதுக்காக வாங்குறது. தீர்வைன்னு சொன்னா வெளிநாட்டுல இருந்து சாமான்கள் இறக்கும் போது அந்த சாமான்களுக்கு அறவிடப்படுகின்ற வரி. வருமான வரின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட மதிப்புக்கு கூடு அதிகமாக நாங்க சம்பளங்கள் பெற்றுக்கொள்றோமா இருந்தா, டாக்டர்ஸ் ஆக்கள் இன்ஜினியர்ஸ் ஆக்கள் பெரிய பெரிய பிசினஸ் மேனாக்கள், அப்ப அவங்க வந்துகிட்டு இந்த வருமான வரியை கட்டுவாங்க அரசாங்கத்தாக. வெட் வரின்னு சொன்ன பிள்ளைகள் எங்களுக்கு தெரியாம இந்த மார்க்க பென்ல இருந்து எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு சதவீதம் எத்தனை ஒரு சதவீதம் வந்துகிட்டு நாங்க அரசாங்கத்துக்கு கட்டிட்டு இருக்கிறோம். அந்த விஷயம் வெட் வரி அப்படின்னு சொல்லுவாப்புல. சரியா, அப்போ இந்த கேள்விக்குள்ள வந்தேன்னு சொன்னா வருட மதிப்பீட்டு சரியா, வருட மதிப்பீடு ரூபாய் 30,000 இருக்கிற ஒரு வீடு ஒன்று சரி வீடு ஒன்றுக்கு ஆண்டு வருட வரி வந்துகிட்டு 15% கொடுக்குறாங்களாம். கொடுத்தா அவன் கேட்கிறான் காலாண்டு வரி எவ்வளவு அப்படின்னு கேட்கிறான். முதலாவது அப்ப இது எந்த வரிக்குள்ள வருதுன்னு சொன்னா இந்த இறை வரி அப்படின்றது விஷயத்துக்குள்ள வருது. இந்த இறை வரி அப்படின்ற விஷயத்துக்குள்ள வருது. ஓகே, இப்ப கேள்விக்குள்ள போகுவாங்க. சரியா, முதலாவதுக்கு பார்ப்போம். இந்த எல்லா வரிக்கும் மெத்தட் ஒன்றுதான் பிள்ளைகள், அதை நல்லா தெரிஞ்சுக்கும். எல்லா வரிக்கும் மெத்தட்னு விஷயம் ஒன்றுதான். சரியா, அது மாறாது. ஓகே, என்ன மெத்தட்னு சொன்னா முதலாவது 30,000 போடுவீங்க. முதலாவது 30,000 போட்டு இந்த 15% அப்படின்னு சொல்றது என்னன்னு சொன்னா 15% அப்படின்னு சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா 100க்கு 15 100க்கு 15 அப்படின்னு சொல்ற விஷயத்தை தான் சதவீதம். 15%. சதவீதம் அப்படின்னு சொல்றது 100க்கு பார்ப்பதே சதவீதம் என அழைக்கப்படும். ஓகேவா, அப்ப எத்தனை சதவீதம்? 100க்கு 15 100க்கு 15. ஆகவே இப்ப 2 சைவரை சுருக்கும். இங்கேயும் சுருக்கியாச்சு. இப்ப மீதி என்னது இருக்குது? 300 தர 15. வாங்க பெருக்கும். 15 300 தர 0 0 3 15க்கு 5 1 மிச்சம் 3 3 3 4 4. ஆகவே என்ன ஆன்சர் வருது? 4,500 ரூபாய். இந்த 4,500 ரூபாய் அப்படின்னு சொல்றது என்ன பிள்ளைகள்? வருட வரி. வருட வரி தான் 4,500. பட் அவன் கேட்ட கேள்வி என்ன பிள்ளைகள்? அவன் கேட்ட கேள்வி என்ன? காலாண்டு வரி. காலாண்டு வரி. காலாண்டுன்னு சொன்னா ஒரு வருஷத்துல எத்தனை மாதம் இருக்குது? 12. கன்ஃபார்ம்? ஓ சார். எப்படி நம்புறேன் நான்? எத்தனை வரி எத்தனை மாதம் இருக்குது? சமா 12 மாதங்கள். அப்ப ப்ளூ டைல என்ன வரலையா? அப்ப இந்த வருஷம் வராதோ? ஓகே, 12 மாதங்கள். 12 மாதத்துக்கு தான் வந்துகிட்டு 4,500 ரூபாய். 4,500. அப்ப காலாண்டு சொல்றது என்ன பிள்ளைகள்? காலாண்டுன்னா என்ன? 4 பிரிச்சு ஒரு பங்கு. 4 பிரிச்சு ஒரு பங்கு தான் காலாண்டு. அதாவது இந்த 12 மாதத்தை 4ஆக பிரிக்கிறது தான் காலாண்டுன்னு சொல்லுவாங்க. 12 மாதத்தை 4ஆல பிரிக்கிறது தான் காலாண்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ நாங்க இந்த 4,500ஐயும் 4,500ஐயும் நாங்க என்ன செய்ய போறோம்? 4ஆல பிரிக்க போறோம். நாங்கள பிரிப்போம். 4,500
500 4ஆல பிரிக்க போறோம். ஒரு 4 4 0 5 கீழே இருக்குன்னா ஒரு 4 4 1 மிச்சம் 0 10க்குள்ள 4 2 தடவை இருக்குது 4 8 2 மிச்சம் 0 20க்குள்ள 4 5 5 4 20 ஆகவே காலாண்டு வரி எவ்வளவு பிள்ளைகள் வருது 1125 ரூபாய் 1125 ரூபாயாக காணப்படுகின்றது. ஓகேவா? இந்த விஷயம் விளைஞ்சாங்கட பிள்ளைகளுக்கு கிளியரா? sir. என்ன சார் டவுட் இருந்தா கேட்கலாம். டவுட் இருந்தா கேட்கலாம். யாராவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஐஸ்வர்யா டவுட் இருக்கா? ஹிக்மா இல்ல சார். இல்லையா? கிருபாஷினி சார் என்ன டவுட் இருக்கா? இல்லைங்க சார். ஓகே ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அடிச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி போவோம் குயிக்கா. ஓகே ரெண்டாவது கேள்வி என்ன? காரணிப்படுத்துக. சரியா? காரணிப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்கிறான். இப்ப யூனிட் 7 இருபடி கோவைகள். யூனிட் 7 இருபடி கோவைகள் எது பிள்ளைகள்? யூனிட் 7 யூனிட் 7 யூனிட் 7 இருபடி கோவைகள் இருபடி கோவைகள் இருபடி கோவைகள் கோவைகள். ஓகே இந்த பாடத்துல தான் பிள்ளைகள் இந்த கேள்வி இருக்குது. இந்த பாடத்துல தான் இந்த கேள்வி இருக்குது. ஓகேவா? என்ன கேள்வி கேக்குறான்னு சொன்னா எக்ஸ் வர்க்கம். ரெண்டாவது கேள்வி ரெண்டாவது கொஸ்டின் 2 எக்ஸ் வர்க்கம் சய 64 இதை காரணிப்படுத்தட்டாம். இத காரணிப்படுத்தட்டாம். சரியா பிள்ளைகள்? கவனி நான் ஸ்கிரீன் ஆஃப் பண்றேன். ஓகே கவனி. ஓகே இப்ப வந்து காரணிப்படுத்தல்ல 3 தலைப்பு இருக்குது. ஒன்று அச்சர கணித கோவைகளின் காரணிகள். முதலாவது என்ன பிள்ளைகள்? அச்சர கணித கோவைகளின் காரணிகள். மூவுறுப்பு இருபடி கோவையின் காரணிகள். மூவுறுப்பு இருபடி கோவைகளின் காரணிகள். இரு வர்க்க வித்தியாசத்தின் காரணிகள். இரு வர்க்க வித்தியாசத்தின் காரணிகள் 3 இருக்கு பிள்ளை. சரியா? 3 தலைப்பின் கீழே இருக்குது. அதுல மூணாவது ஒரு விஷயம் அதாவது இருபடி கோவைகளின் காரணிகள். சரியா? சாரி எனது இரு வர்க்க வித்தியாசத்தின் காரணிகள். இரு வர்க்க வித்தியாசத்தின் காரணிகள் அப்படின்ற பாடத்திட்டத்துல தான் அப்படின்ன தலைப்புக்குள்ள தான் பிள்ளைகள் இந்த கேள்வி இருக்கு. இதுக்கான அடிப்படை சமன்பாடாக இந்த மாதிரி கேள்விக்கான அடிப்படை சமன்பாடாக என்ன இருக்குன்னு சொன்னா இவர் தான் இருப்பாரு. அதாவது ஏ வர்க்கம் சய பி வர்க்கம். ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் அப்படின்னு இருந்தாங்கன்னு சொன்னா இதற்கு ஆன்சர் எப்படி வரும்னு சொன்னா ஒன்று ஏ சக பி ஒருக்கா இந்த கோவை கூட்டிப்படும். ஒருக்கா இந்த கோவை கூட்டிப்படும். அதே நேரம் ஒருக்கா இந்த கோவை கழிச்சுப்படும். கழிச்சுப்படும். இதுதான் அதோட ஆன்சராக காணப்படும். அப்ப இதை அடிப்படையா வச்சு பார்க்கும்போது இவரையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எக்ஸ் வர்க்கம் இருக்கு பிள்ளைகள். எக்ஸ் வர்க்கம் அப்படின்னு இருக்குது. ஆனால் ஆனால் 64 அப்படின்னு எண் வந்துகிட்டு சரியா ஒரு நிறைவர்க்க எண்ணாக மாத்தணும். சரியா? நிறைவர்க்க எண்ணாக மாத்தணும் அப்படின்னு சொன்னா 64 எப்படி மாத்தலாம்? நிறைவர்க்க எண் எதை எதால பெருக்கணும்? அதே இலக்கத்தால பெருக்கும் போது 64 வரும் அப்படின்னு பார்க்கணும் பிள்ளைகள். 64ன்ற விஷயம் எந்த எண்ணா அதே எண்ணால பெருக்கும் போது வரும் அப்படின்னு நீங்க யோசிக்கணும். 2 4 3 9 4 16 5 25 6 36 7 49 8 8 எத்தனை வரும்? 64 வரும். 8 64. ஆகவே இந்த எக்ஸ் வர்க்கம் அப்படியே வரும் பிரச்சனை இல்லை. எக்ஸ் வர்க்கம் அப்படியே வரும் பிரச்சனை ஒன்றே இல்லை. எக்ஸ் வர்க்கம் சய 64 நாங்க எப்படி போடலாம் பிள்ளைகள்? 64 நாங்க எப்படி போடலாம்? 8 வர்க்கம் அப்படின்னு போடலாம். 8 வர்க்கம் அப்படின்னு போடலாம். ஓகே சமான ஃப்ரெண்ட் யாரும் வரலையா? வந்திருக்கு சார். ஓகே சரி இப்ப கவனிங்க எக்ஸ் வர்க்கம் சய 8 வர்க்கம் அப்படின்னு சொன்னா இப்ப இதுல இந்த சமன்பாடு அதாவது இந்த சமன்பாட்டு விரிவாக்கம் என்ன பிள்ளைகள்? இதுக்கான ஆன்சர் என்ன? ஒருக்கா அந்த கோவை கூட்டிப்படும் ஒருக்கா கழிச்சுப்படும். அவ்வளவுதான். அப்ப இதை அதுக்கேற்ற மாதிரி மாத்தி நம்ம சொன்ன எப்படி வரும்? ஒருக்கா நாங்க என்ன செய்ய போறோம்? கூட்ட போறோம். ஒருக்கா நாங்க கூட்டுவோம் ஒருக்கா நாங்க கழிச்சு விடுவோம். ஒருக்கா நாங்க கழிச்சு விடுவோம். அவ்வளவுதான் விஷயம். வேற ஒண்ணும் கிடையாது. எக்ஸ்
ஆய 8 எக்ஸ் ஆய 8 இவ்வளவுதான் ஆன்சர். 2 மார்க்ஸ் அப்படியே சொல்லிட்டா தருவாங்க. இந்த விஷயம் விளையாச்சா? ஓ சார். ஓகே, ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அடிச்சுக்கோங்க. நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணுவேன் கேள்விய, அதையும் ஸ்கிரீன்ஷாட் என்ன அடிச்சுக்கோ, இல்லாட்டி நான் உங்களுக்கு பேப்பர் அனுப்பியிருக்கேன் தானே. ஓகே, இதை ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அடிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்த ஸ்கிரீனை ஷேர் பண்றேன் கவனி. உருவில் தரவுகளை பயன்படுத்தி எக்ஸ் y ஆகியவற்றின் பருமன்களை காண்க. சரியா? உருவில் தரவுகளை பயன்படுத்தி எக்ஸ் y இந்த எக்ஸையும் இந்த y-ஐயும் காணட்டுமாம். எக்ஸையும் y-ஐயும் காணட்டுமாம். சரி பிள்ளைகள் கவனி. ஓகேவா? இது முதலாவது எந்த யூனிட் எத்தனாம் பாடம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா 9 8 9 8ம் 9ம், அதாவது முக்கோணிகள் 1 2 அப்படின்ற பாடத்துக்குள்ள தான் பிள்ளைகள் இந்த கேள்வி வரும். ஓகேவா? அப்ப முக்கோணிகள் அப்படின்ற பாடத்துக்குலாம் வரும் 8, 9 8, 9 இந்த பாடத்தை அடிப்படையா வச்சுதான் வரும். இப்ப முக்கோணிகள் அப்படின்றதுக்குள்ள 4 தேற்றம் இருக்குது. ஓகேவா? முதலாவது தேற்றம் பிள்ளைகள் நான் சும்மா நார்மலா சொல்றேன். முதலாவது தேற்றம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு முக்கோணி ஒன்றின் ஒரு பக்கத்தை நீட்டும் போது உருவாக்கப்படும், சரியா? ஒரு முக்கோணி ஒன்றை ஒரு பக்கத்துக்கு நீட்டும் போது உருவாக்கப்படும் கோணமானது, சரியா? உருவாக்கப்படும் கோணத்துல அதன் அகத்து, இதானே அகம், அதன் அகத்து எதிர்கோணங்கள், அகத்து எதிர்கோணம் ஒன்று இவரு இவண்டு இவங்க 2 பேரையும் கூட்டுறதுக்கு சமனாக காணப்படுமாம். எப்படி பிள்ளைகள் நல்லா யோசிச்சுக்கோ. ஒரு முக்கோணியை வரைஞ்சிட்டு ஒரு பக்கத்தை நீட்டும் போது உருவாக்கப்படும் புறக்கோணமானது, சரியா? அந்த உருவாக்கப்படும் அந்த புறக்கோணத்துல அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாக காணப்படும். எக்ஸாம்பிள், இவரு எக்ஸ் இவரு y ஆக இருந்துச்சுன்னு சொன்னா இதோட பெருமானம் எக்ஸ் ஆக y ஆ இருக்கும், எக்ஸ் ஆக y ஆ இருக்கும் பிள்ளைகள். இது முதலாவது தேற்றம். இந்த தேற்றம் விளைச்சா? விளைச்சா? ரெண்டாவது விஷயம் எல்லாம் பேசணுமே, கதைக்கணும். ரெண்டாவது, ஒரு முக்கோணி ஒன்று எடுத்தீங்கன்னு சொன்னா, சரியா? ஒரு முக்கோணி ஒன்று எடுக்கும் போது, சரியா? ஒரு முக்கோணி ஒன்று எடுக்கும் போது அதன் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை, சரியா? அதன் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை எவ்வளவா இருக்குன்னு சொன்னா 180 பாகையா இருக்கும். 180 பாகையா இருக்கும். அல்லது 2 செங்கோணங்களுக்கு சமனாக காணப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஒன்று 180க்கு சமனா இருக்கும், இல்லாட்டி 2 செங்கோணங்களுக்கு சமனாக காணப்படும் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது விளைஞ்சா? புரிஞ்சுதா? ஓகே, வெரி குட். சரி, அதை தொடர்ந்து பிள்ளைகள் ஒன்று இருக்குது. ஒரு முக்கோணி ஒன்று எடுக்கிறீங்க. என்ன நித்திரைகள் வருதா இல்லையே? இல்ல. ஓகே, ஒரு முக்கோணி ஒன்று எடுக்கிறீங்க. அந்த முக்கோணியில, சரி, அந்த முக்கோணியில 2 பக்கங்கள் சமனாக காணப்படுதுன்னு சொன்னா இரு சமபக்க முக்கோணி ஒன்று எடுக்கிறீங்க. அதாவது 2 சமனான பக்கங்களை கொண்ட முக்கோணியில் எடுக்கும் போது அந்த சமனான பக்கங்களுக்கு எதிராக இருக்கிற கோணங்கள் இரண்டும் சமனாக காணப்படுமாம். அதாவது ஒரு முக்கோணியன்றின் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் பருமனில் சமனாக காணப்படும். அதே நேரம் பிள்ளைகள், அதே நேரம் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. ஒரு முக்கோணி ஒன்று எடுக்கிறீங்க, அந்த முக்கோணியில சமனான கோணங்களுக்கு எதிரான பக்கங்களும் பருமனில் சமனாக காணப்படும். அதோட மறுதலையா இருக்கு. எப்படி பிள்ளைகள்? ஒரு முக்கோணி எடுத்தீங்கன்னு சொன்னா 2 பக்கங்கள் சமனா இருக்குன்னு சொன்னா 2 பக்கங்கள் சமனாக காணப்படுதுன்னு சொன்னா அந்த சமனான பக்கங்களுக்கு எதிராக அமைகின்ற கோணங்கள், அமைகிற கோணங்கள் இரண்டும் பருமனில் சமனாக காணப்படும். அதே நேரம் ஒரு முக்கோணி ஒன்று எடுக்கிறீங்க, 2 கோணம் சமமா இருக்குன்னு சொன்னா இது 30 பாகை, இது 30 பாகை அப்படி காணப்படுதுன்னு சொன்னா அந்த கோணங்களுக்கு எதிரான பக்கங்களும் பருமனில் சமனா இருக்கும். அந்த கோணத்துக்கு எதிராக இருக்கிற அந்த 2 பக்கமும் பருமனில் சமனா இருக்கும். இவங்களை அடிப்படையா வச்சுதான் இந்த கணக்கை செய்யணும். சரியா? இதுல உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எப்படின்னு வரண்டா, இதுல நான் பெஸ்டுக்கு y கண்டுபிடிக்கிறியா இல்லாட்டி x கண்டுபிடிக்கிறியா? பெஸ்டுக்கு யார கண்டுபிடிக்கலாம், நான் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணா இவங்க 2 பேரையும் நீ கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வரணுமா இருந்துச்சுன்னு சொன்னா பிள்ளைகள். ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கோ. எந்த ஐடியா வச்சு நான் இவரை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஐடியா வரணுமா இருந்தா இந்த 3 தேற்றம் இருந்தா நீ அந்த ஐடியாவை வர வச்சுக்கொள்ளு. நீ முதல்ல பார்க்கணும். ஓகே, இந்த y நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா, ஓகே, இதுல இப்ப எத்தனை தேற்றம் இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க 2 பேரையும் கூட்டுறது இவருக்கு சமனா இருக்கும். ஃபர்ஸ்ட் தேற்றம். அல்லது இவரையும் கூட்டுறது இவருக்கு சமனாவும் இருக்கு.
எப்படி பிள்ளைகள் இவரையும் கூட்டுறது இவருக்கு சமனா இருக்கும். இது ஒரு முக்கோணி, இதை நீட்டு போக்கிட்டு இது வருது கோணம். அதே மாதிரி இது ஒரு முக்கோணி, இவரை நீட்டுக்கிட்ட இந்த கோணம் வருது முதலாவது. ரெண்டாவது இவரையும் கூட்டுறது 180க்கு சமன். எப்படி பிள்ளைகள்? இந்த ஆளையும் இந்த ஆள் இந்த 3 பேரையும் கூட்டுறது 180 சமனா இருக்கும். அதே நேரம் இவரையும் இந்த ஆளையும், அதாவது y 35 பாகை x, இந்த 3 பேரை கூட்டுறதும் 180 பாகைக்கு சமனாக காணப்படும். ஓகே, எனக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை. இப்ப நான் யாரை கண்டுபிடிக்கலாம் ஈஸியா? இவரை கண்டுபிடி. அடுத்த விஷயம், அடுத்த 2 இந்த தேற்றம் இதுங்க வரலையே, சமனான பக்கங்கன்னு ஒன்னும் சொல்லல, அதனால அது ரெண்டும் நாங்க யூஸ் பண்ண இயலாது. ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம், இவரையும் கூட்டினா இவரை கண்டுபிடிக்கலுமா? கண்டுபிடிச்சலாம், கண்டுபிடிக்க இயலும். ஆகவே இப்ப போடுவோம் முதலாவது விஷயம். இப்ப இந்த எக்ஸ கண்டுபிடிக்க போறோம்னு சொன்னா, இந்த எக்ஸ கண்டுபிடிக்க போறோம்னு சொன்னா எக்ஸ் சமன் 50 பிளஸ் 70, 50 பாகை பிளஸ் 70 பாகை. ஆகவே 50ஐயும் 70ஐயும் கூட்டினா எத்தனை பிள்ளைகள் வரும்? 120 பாகை. ஆகவே எக்ஸ் சமன் 120 பாகை. இப்ப எங்கட பிள்ளைகள் எக்ஸ கண்டுபிடிச்சிட்டீங்க. என்னடா எங்கட பிள்ளைகள் எக்ஸ கண்டுபிடிச்சிட்டீங்க. எக்ஸ் எவ்வளவு பிள்ளைகள்? இப்ப 120 பாகை. 120 பாகை. ஓகே, இப்ப எங்களுக்கு எக்ஸ் தெரியும், 35 பாகை தெரியும். இந்த y கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா இதுல முதலாவதா, ரெண்டாவதா, மூணாவது எந்த தேற்றத்தை நீங்க உபயோகிப்பீங்க பிள்ளைகள்? யோசிச்சு பாருங்க. ரெண்டாவது தேற்றம். வெரி குட். ரெண்டாவது தேற்றம் என்ன சொல்லுது பிள்ளைகள்? ஒரு முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. ரெண்டாவது தேற்றம் என்ன சொல்லுது? ஒரு முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. ஆகவே இப்ப ரெண்டாவது விஷயத்தை கண்டுபிடிப்போம். y பிளஸ் அதே மாதிரி x பிளஸ் 35, இத மூணையும் கூட்டுறது எத்தனைக்கு சமன்? சமா 180 பாகைக்கு. 180 பாகைக்கு சமனா இருக்கு. இப்ப x ட பெருமானம் எங்களுக்கு தெரியும் எவ்வளவு? 120 தெரியும் உங்களுக்கு. ஓகே, இப்ப கூட்டுவோம் வாங்க. y ஆக 120 ஓட 135 கூட்டினா 155 பாகை சமன் 180 பாகை. ஆகவே y சமன் 180ல இருந்து இவர் கூட்டிட்டு இருக்கிறார். என்ன பிள்ளை? இவர் எப்படி செஞ்சிருக்கிறார்? கூட்டிட்டு இருக்கிறார். அதுவே அகல போனா என்ன செய்யும்? கழிப்படும். 155 பாகை. ஆகவே 180ல இருந்து 155 கழிச்சு எவ்வளவு வரும்? 25 பாகை. 25 பாகை வரும். 25 பாகை வரும். ஓகே, இவ்வளவுதான் விஷயம். புரிஞ்சுதா? என்ன சரி, டவுட் இருந்தா கேட்கலாம், கிளியர் பண்ணி தாரேன். டவுட் இருந்தா கேட்கலாம். பாருங்க, கீழே அட்சர கணித கோவைகளின் பொது மடங்கு சிறியதை காண்க. பொது மடங்கின் சிறியதை காண்க அப்படின்னு கேட்கிறான். அப்போ பொது மடங்கில் சிறியது, அட்சர கணித கோவைகளின் பொது மடங்கில் சிறியது அப்படின்னு சொல்லுது யூனிட் 12. கிரேட் 10ல 12வது யூனிட்டாக காணப்படுகின்றது. 12வது யூனிட்டாக காண. இப்போ அட்சர கணித பொது மடங்கு சிறியதை காண சொல்லிக்கான பெருமானம் என்னென்ன கேட்டிருக்கிறான்னு சொன்னா 2x வர்க்கம், 4x y வர்க்கம் அப்படின்னும் 5x கணம் y, 5x கணம் y, சரியா அப்படின்னு கேட்டிருக்கான். நல்லா கவனிச்சுக்கோ. சரி, நான் ஸ்கிரீனை ஆஃப் பண்றேன். பார். அட்சர கணித போமசி, அதாவது இப்படி ஒரு கேள்வி தந்து இதுல பொது மடங்கின் சிறியது அப்படின்ற கேள்வி கட்டாயம் உங்களோட எக்ஸாமுக்கு வரும். சரியா? கிரேட் 11 இருந்தாலும் பரவாயில்ல, கிரேட் 10 இருந்தாலும் பரவாயில்ல. சரியா? 2 பேருக்கும் கட்டாயம் இப்படி ஒரு கேள்வி கட்டாயம் கேட்பான், கேட்காம போகவே மாட்டான். இதுக்கான ஐடியா என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இப்படி இவங்களுக்கான ஐடியா, ஃபர்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொன்னா, இந்த நம்பர்ஸ், இந்த நம்பர்ஸுக்கு நீங்க முதலாவது என்ன செய்யணும்னா போமசி பார்க்கணும். சரியா? இந்த நம்பருக்கு நீங்க முதலாவது பொது மடங்கள் சிறியது பார்க்கணும் பிள்ளை. சரியா? இப்ப வாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு நம்பர்ஸுக்கு பொது மடங்கள் சிறியது பார்ப்போம். முதலாவது 2, 4, 5. 2, 4, 5. 2, 4, 5. இப்ப இந்த 3 பேருக்கும் நீங்க பொது மடங்கள் சிறியது போமசி பார்க்கணும். எப்படின்னு சொன்ன எங்கட பிள்ளைகளுக்கு நல்லாவே தெரியும். முதலாவது நீங்க எதால பிரிப்பீங்க பிள்ளைகள்? சார்ஜ் எதால பிரிப்பீங்க? 2ஆல பிரிப்பீங்க. என்னமா? சரி, 2ஆல பாத்தீங்கன்னு சொன்னா இவர் 2ஆல பிரிக்கணுமா? ஆம், 2ஆல பிரிச்சலாம். 4 2ஆல பிரிச்சலாம். 5 7ஆவது. ஆகவே 2 போடும். ஏதாவது ஒரு இலக்கத்தை சரி 2ஆல பிரிக்கலாம் தானே. 2 2ஆ பிரிச்சா 1, 4 2ஆ பிரிச்சா
2, 5 பிரிக்க இயலாது. 5 பிரிக்க இயலாது. பிரச்சனை ஒன்றும் இல்ல. போ. அடுத்தது மறுபடி பார்க்கணும். இவங்க 3 பேர்ல யார சரி? இவங்க 3 பேர்ல யார சரி? ஒருத்தர சரி 2ஆல பிரிக்க இயலுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னா 2 ஒருத்தர் இருக்கிறார். 2 ஒருத்தர் இருக்கிறார். சரி ஓகே. அவரை பிரிப்போம் வாங்க. அவரை பிரிப்போம் வாங்க. ஓகேவா? 2 போட்டீங்கன்னு சொன்னா 1 அப்படியே வரும். பிரச்சனை இல்ல. 2 2ஆ பிரிச்சா 1. 5 2ஆல பிரிக்கலுமா பிள்ளைகள்? 5 2ஆல பிரிக்கலுமா? இயலாது. அப்போ அதே ஆள் அப்படியே கீழே வரும். அதே ஆள் கீழே வரும். மறுபடி போட்டாச்சு. இப்ப பார்க்கணும். திருப்பி இந்த ஆக்கள் சரியா? இந்த 5 விஷயத்தை 2ஆல பிரிக்கலாம், 3ஆல பிரிக்கலாம். அடுத்த கட்டம் பார்க்கணும். 3ஆல பிரிக்க இயலுமா அப்படின்னு. 3ஆல பிரிக்கலுமா பிள்ளைகள்? இயலாது. 4ஆல இயலாது. 5ஆல மட்டும்தான் பிரிச்சு இயலும். 5ஆல மட்டும்தான் பிரிச்சேலும். பிரிச்சேலும் சொன்னா 1, 1, 1, 1, 1, 1. ஓகே. இப்ப இந்த 3 பேரையும் நீங்க பெருக்க போறீங்க. 2 தர 2 தர 5. 2 தர 2 தர 5. சரியா? வாங்க பிள்ளைகள் பெருக்கும். வாங்களே பெருக்கும். ஓகே. 2 எத்தனை பிள்ளைகள்? 2 4. 4 4 தர 5. 4 தர 5 20. வெரி குட். 20. சரியா? அப்ப முதலாவது இந்த 3 பேருக்கும் நம்பர்ஸ்க்கு நீங்க என்ன செய்யணும் பிள்ளைகள்? போமசி காணணும். அப்ப நாங்க போமசி கண்டாச்சு 20. இப்ப அதுக்கு பிறகு இதுக்கு அடுத்ததெல்லாம் சிம்பிள் பிள்ளைகள். ஒரே ஒரு விஷயம் தான்டா. சரியா? வேற ஒன்றும் இல்லமா. சரியா? முதலாவது நீ பாருங்க. அச்சர கணிதங்களாக யார் யார் இருக்கிறாங்க? அச்சர கணிதங்களாக யார் யார் இருக்காங்கன்னு பாரு. இங்க என்னது எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்கு, இங்க எக்ஸ் பிரச்சனை இல்லை. எல்லா இடத்துலயும் ஒரு எக்ஸ் ஒன்று இருக்குது. ஓகே. எனக்கு அவ்வளவு கொண்டு இல்ல பிரச்சனை இல்லை. அது பிறகு பாரு இங்க வேற யாரும் சரி இருக்காங்களா? இல்ல. இங்கால வைண்ட் ஒரு ஆள் ஒன்று இருக்கிறார். வைண்ட் ஒரு ஆள் ஒன்று இருக்காரு. இங்கால வைண்ட் ஒரு ஆள் இருக்கு. பிரச்சனை இல்லை. வைய போட்டேன். வேற எக்ஸ் ஒய் தவிர்ந்து இலக்கங்கள் தவிர்ந்து வேற ஏதாவது ஒரு அச்சர கணிதம் இருக்கா பிள்ளைங்க? இல்ல நம் இல்ல. ஆகவே இப்ப அடுத்த கட்டம் பார்க்கணும். இந்த எக்ஸ் ஒய் இவங்க 2 பேர்ல மேல இதத்தான் சொல்லுவாங்க அடுக்கு அல்லது வலு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுக்குகள். யாருக்கு அடுக்கு கூட? எந்த எக்ஸுக்கு அடுக்குகள் கூடவா இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சான்னு சொன்னா இங்க எக்ஸ் வர்க்கம் இருக்குது, இங்க எக்ஸின் 1ஆம் அடுக்கு இருக்குது, எக்ஸின் 3ஆம் அடுக்கு இருக்குது. யாருக்கு வலு கூட? எக்ஸின் 3. அதுக்கு பிறகு பாரு இங்க y இல்ல, இங்க y-இன் வர்க்கம் y-இன் 2 இருக்குது, இங்க y-இன் 1 இருக்குது. யாருக்கு கூட பிள்ளைகள்? y-இன் வர்க்கம். அது பிறகு இங்க வாராய் அப்படி அழகா போட்டு விடுதாய். யாரு? எக்ஸின் கணம் y-இன் வர்க்கம். இவ்வளவுதான் பிள்ளைகள் ஆன்சர். இவ்வளவுதான்டப்பா ஆன்சர். வேற ஒன்றும் இல்லை. இவ்வளவுதான் ஆன்சர். வேற எதுவுமே இல்லை. புரிஞ்சுதா? இந்த விஷயம் விளையாச்சா? இந்த மாதிரி கேள்வி வந்தா இனி செய்வீங்களா? வெரி குட். ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அடிச்சுக்கோ. குயிக்கா நானா வந்துக்கிறேன். பாருங்களேன், அதை கூட ஒழுங்கா அவன் டைப் பண்ணல. சுருக்குன்னு போட்டிருக்கான். அதாவது சுருக்கு தான் சுருக்கு அப்படின்னு போட்டிருக்கான். சரியா? என்ன சுருக்கு போட்டிருக்கிறான்னு சொன்னா ஒன்றின் கீழ் 2x அப்படின்னும் சய 2ன் கீழ் 5x. அப்ப ஷாஜி சொல்லுங்கம்மா, இது எத்தனையாம் யூனிட்? சரி, யூனிட் நீ சொல்ல தேவையில்லை. இது என்ன பாடத்துக்கு கீழே வர சான்ஸ் இருக்கு? ஒன்னு ஐடியா படி. பின்னங்கள். வெரி குட். என்ன பின்னங்கள்? அதுலயும் அச்சர கணித பின்னங்கள். வெரி குட்ரா. அவ்வளவுதான் விஷயம். எங்களோட பிள்ளை நல்ல பிள்ளை. ஓகே. அச்சர கணித பின்னங்கள் எத்தனாம் கேள்வி பிள்ளைகள்? 5வது கேள்வி. சரி, இப்ப நான் ஸ்கிரீனை கட் பண்றேன். கிளாஸ கவனே. ஓகே. பின்னங்கள். சரியா? பின்னங்கள்னா என்ன? முழுமை அல்லாத விடயங்களை தான் சொல்லுவாங்க பின்னம் அப்படின்ட்டு. எது முழுமை இல்லையோ அதான் பின்னம். அப்ப நாங்க பின்னமா இல்லையா? நாங்களும் ஒரு பின்னம் தானே? நாங்க முழுசாவா இருக்கிறோம்? நாங்க பின்னமா இல்லையா? சமா, நாங்க பின்னமா இல்லையா? கிருபாஷினி, நாங்க பின்னமா இல்லையா பிள்ளைகள்? சொல்லுங்களே. வேற யாராவது? ஹிஸ்மா சொல்லுங்களே. நாங்க பின்னமா இல்லையா? ரீமா, ஹனா, நாங்க பின்னமா இல்லையா? சொல்லுங்களே ஏதாவது. ரிஷாதா, டாக்டர் ரிஷாதா, நாங்க பின்னமா இல்லையா?
ஒத்தரையும் இல்ல என்ன ரிஷாதா ஒத்தரையும் இல்ல தானே ரிஷாது என்ன சத்தம் இல்ல சார் ஓ சரி கவனி பின்னம் அப்படின்னு சொல்ற பிள்ளைகள் முழுமை அற்ற விடயத்தை முழுமை இல்லாத விடயங்களை தான் பின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ஒரு முழுமையா இருந்துச்சுன்னா அதை பின்னம்னு ஒரு காலம் நாங்க சொல்றது இல்ல ஒரு ஃபுல்லா கேக் துண்டு இருந்துச்சுன்னா அந்த கேக்ல ஒரு பகுதி எடுத்துன்னு சொன்னா 4 பிரிச்சு ஒரு துண்டு எனக்கு அம்மா தந்தாங்க 8 பிரிச்சு ஒரு துண்டு எங்கட அம்மா தந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது பிரிச்சு வருதுதானே பிரிச்சு வார விஷயத்தை தான் சொல்றாங்க பின்னங்கள் அப்படி அதுல முறைமை உள்ள பின்னம் முறைமை அற்ற பின்னன்னு வரும் முறைமை உள்ளதுக்குள்ள அழகு பின்னம் அப்படின்னு வரும் முறைமை அற்றதுக்குள்ள கலப்பு பின்னங்கள் அப்படின்னு போகும் சரியா அதாவது இப்ப முறைமை உள்ள பின்னம்னா என்ன பகுதி எண் தொகுதி எண் 2 பேர் இருப்பாங்க இப்ப இது பகுதி எண்ணாகவும் இது தொகுதி எண்ணாகவும் காணப்படும் பகுதி எண்ணை விட தொகுதி எண்ணின் பெருமானம் குறைவாக காணப்படுச்சுன்னு சொன்னா அது முறைமை உள்ள பின்னம்டும் பகுதி எண்ணை விட தொகுதி எண்ணின் பெருமானம் அதிகமாக காணப்பட்டுச்சுன்னு சொன்னா கூடவா இருந்துச்சுன்னு சொன்னா அது முறைமை அற்ற பின்னம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க ஓகேவா இது ஒரு தியரி கிளாஸ் அல்ல இது ஒரு செமினார் அதனால நான் அதை டீப்பா சொல்லி தர மாட்டேன் நார்மலா சொல்லிக்கிட்டு போறேன் ஓகேவா இப்ப முதலாவது பார்க்கணும் இது ஒரு அச்சர கணித பின்னம் இங்கட எக்ஸ் அப்படின்னு ஒரு ஆள் வந்திருக்கு இதுவே எக்ஸ் இல்லாம வந்திருப்பது என்னது இது நார்மல் பின்னம் நார்மலா வந்துச்சுன்னு சொன்னா அதாவது ஒரு அச்சர கணிதம் ஒன்று இல்லாம வந்துச்சுன்னு சொன்னா நார்மல் பின்னம் இங்க ஒரு அச்சர கணிதம் வந்திருக்கிற சுட்டி இது ஒரு அச்சர கணித பின்னங்களாக காணப்படும் ஆகவே இப்ப முதலாவது இவங்க 2 பேரும் பகுதி எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இவரை பகுதி எண் அப்படின்னு சொல்லுவாங்க இது தொகுதி பிள்ளைகள் இது தொகுதி எண் இது பகுதி எண் இது பகுதி எண் சரியா பிள்ளைகள் ஓகே முதலாவது இந்த பகுதி எண்கள் 2 பேருக்கு நாங்க என்ன காணணும் சொல்லுங்கடா என்ன காணணும் கோமசி காணணும் வெரி குட் கோமசி காணணும் வெரி குட் கோமசி காணும் போது 2x 2xக்கும் 5xக்கும் தான் கோமசி காணப்படும் அப்ப கோமசி காண்றா நாங்க இப்பதான் பார்த்தோம் முதலாவது இந்த 2 நம்பருக்கும் பார்க்கணும் இந்த 2 நம்பருக்கும் பார்த்தோம்னு சொன்னா 2,5 2,5 எங்கட புள்ள லேசா டக்குன்னு செஞ்சிருவீங்க பட் இருந்தாலும் நான் கொஞ்சம் விரிவாக்கமா சொல்றேன் இரண்டா பிரிச்சுன்னு சொன்னா 1,5 அஞ்சால பிரிச்சுன்னு சொன்னா 1,1 ஆகவே 2 தர 5 சமன் 10 2 தர 5 சமன் 10 அப்ப முதலாவது 10 போட்டுருவோம் ஓகே ரெண்டாவது விஷயம் எப்படி பிள்ளைகள் கண்டுபிடிக்கணும் அச்சர கணித எண் யார் வந்திருக்கிறாங்க அப்படி பார்த்தா எக்ஸ் மட்டும் தான் இருக்குது அதுலயும் ஒரு எக்ஸ் எடுப்போம் அப்ப இங்கே ஒரு எக்ஸ் இருக்கு இங்கே ஒரு எக்ஸ் இருக்கு பிரச்சனை ஒன்று இல்லை நான் எக்ஸ் எடுத்துட்டேன் இங்க எக்ஸின் ஒராம் அடுக்கு இங்கேயும் எக்ஸின் ஒராம் அடுக்கு ஆகவே ஒன்றுதான் ஆகவே எக்ஸின் ஒராம் அடுக்கும் அது போடுறது கிடையாது பெருசா போட்டது இல்லை ஓகேவா அதனால எக்ஸ் 10 எக்ஸ் சாயவை போட்டாச்சு ஓகே இங்க கவனிப்போம் இப்ப கவனிங்கடா இங்க வாங்கடா இங்க 2 எக்ஸ் இருக்குது இங்க 2 எக்ஸ் இருக்குது இங்க எத்தனை எக்ஸ் இருக்குடா மேல 2 எக்ஸ் இருக்குது கீழே 10x இருக்குது இந்த 2x நான் 10x ஆக்கணும்னு சொன்னா இந்த 2x நான் 10x ஆகணும்னு சொன்னா இந்த 2x நான் எத்தனையால பெருக்கினா 10 மாறும் 5ஆல வெரி குட் 5ஆல பெருக்கினா 10x மாறும் அதே மாதிரி மேலே நான் என்ன செய்யணும் பகுதி என்ன கீழே பகுதி என்ன 5ஆல பெருக்கினா மேல தொகுதி எண்ணையும் 5ஆல பெருக்கணும் 5 அதே மாதிரி பாருங்க பிள்ளைகள் இங்க 5x இங்க 10x இங்க 5x இங்க 10x 5x நாங்க 10x மாத்தணும் எத்தனையால பிள்ளை பெருக்கணும் வெரி குட் அதே மாதிரி மேலையும் 2ஆல பெருக்கணும் வெரி குட்ரா நல்லா படிக்கிறீங்க மாஷா அல்லாஹ் சரி ஏனா ஓகே 2 எத்தனை பிள்ளை 4 ஆகவே 10x கீழே போடுவோம் பிரச்சனை உண்டு இல்ல 5ல இருந்து 4 போனா எத்தனைடா சொல்லுங்கடா 1 வெரி குட் 1 இவ்வளவுதான் விஷயம் ஆன்சர் விளைஞ்சாமா எல்லாருக்கும் விளைஞ்சா பிள்ளைகள் விளைஞ்சா வெரி குட் ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுக்கோங்க குயிக் அடிங்கடா டைம் இல்ல உருவில் தரவுகளுக்கு ஏற்ப ஒருங்கு செய்யும் முக்கோணி ஜோடி ஒன்றை குறிப்பிடுக அது ஒருங்கு செய்யும் சந்தர்ப்பத்தையும் குறிப்பிடுக ஓகே இப்ப நீங்க சொல்லுங்கடாப்பா இந்த ஒருங்கு செய்வு அப்படின்னு விஷயம் சொல்றான் இது எந்த பாடத்துக்குடா வரும் சொல்லுங்க பாப்போம் உருவில் தரவுகளுக்கு ஏற்ப ஒருங்கு செய்யும் முக்கோணி ஜோடி ஒன்றை குறிப்பிடுக அது ஒருங்கு செய்யும் சந்தர்ப்பத்தையும் குறிப்பிடுக அப்ப முக்கோணிகளின் ஒருங்கு செய்வு யூனிட் 5 அதாவது கிரேட் 9ல 5ஆம் யூனிட்டாக காணப்படுது இந்த முக்கோணிகளின் ஒருங்கு செய்வு முக்கோணிகளின் ஒருங்கு செய்வு விஷயம் பிள்ளைகள் சரியா 2 முக்கோணி எடுத்தீங்கன்னு சொன்னா இப்ப 2 முக்கோணிகள் எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த முக்கோணில ஒருங்கு செய்யற சந்தர்ப்பங்கள் கொஞ்சம் இருக்குது எங்கட பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கும்
அதுவும் எங்கட கிளாஸ்ல வர பிள்ளைகளுக்கு தெரியாம இருக்க வாய்ப்பே இல்ல. முக்கோணிகளையும் ஒருங்கு செய்யல நாங்க படிச்சிருக்கோம் தானே? சமா படிச்சிருக்கோமா? ஷாஜி, ரிஷாதா, கிருபாஷினி, சாரி பிரபாஷினி படிச்சிருக்கிறோமா? ஓகே. முக்கோணிகள் இப்ப உதாரணமா பி கியூ ஆர் அப்படின்னு ஒரு முக்கோணியம். பி கியூ ஆர் அப்படின்னு முக்கோணியம். இங்க ஏ பி சி அப்படின்னு 2 முக்கோணிகள் எடுக்கிறோம் பிள்ளைகள். சரியா? நான் பேசுறது நல்லா கேக்குது தானே? கிளியரா விளங்குது தானே? ஓகே. 2 முக்கோணிகள் இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு விளங்கலன்னு சொன்னா சொல்லணுமே. ஓகே. 2 முக்கோணி இருக்கு பிள்ளைகள். இந்த 2 முக்கோணிகளும் ஒருங்கு செய்வதற்கான சந்தர்ப்பங்கள், ஒருங்கு செய்வதற்கான கொஞ்சம் சந்தர்ப்பங்கள் இருக்கு. முதலாவது ஒருங்கு செய்யும்னா என்ன அப்படின்னு கேட்டீங்களா இருந்தீங்கன்னு சொன்னா, ஒருங்கு செய்யும்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். ஒருங்கு செய்யணும்னு சொன்னா ஒத்து போற. சரியா? 2 பேரும் சேர்ந்து ஒத்து போற விஷயத்தான் ஒருங்கு செய்ய சொல்ல. ஒத்து போற விஷயம் ரிஷாதா தெரியும் தானே? எப்படி ஒத்து போறேன்டே? ஷாதா Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Waalaikumsalam warahmatullahi Salam wabarakatuh. செல்லுங்க கட்டாயம். ஆ, சோமா இருக்காங்களா? ஓ, சாப்பிட்டாங்களா? ஓ, டைமுக்கு மருந்து குடிக்காங்களா? ஓ. அப்ப சரி. ஓகே. ஒருங்கு செய்வு அப்படின்னு சொல்றது என்னன்னு சொன்னா, உதாரணமா 2 பேர் இருக்கிறாங்க. அந்த 2 பேரும் அச்சசலா ட்வின்ஸ் மாதிரி விஷயம். எக்ஸாம்பிள் என்ன இது வலது கை. சரியா? இது வலது கை, இது இடது கை பிள்ளை. இந்த 2 கையும் இப்படி சேர்ந்து ஒத்து போகுமா இருந்துச்சுன்னு சொன்னா, அல்லது இப்படி ஒத்து போகுமா இருந்துச்சுன்னு சொன்னா, இதைத்தான் சொல்லுவாங்க ஒருங்கு செய்யறது அப்படின்னு. இப்ப முக்கோணிகள் ஒருங்கு செய்யறதுக்கு ஒரு சில பண்புகள் கிடக்குது. சரியா? ஒரு சில பண்புகள் காணப்படுகின்றது. என்ன பண்புகள் சொன்னா, முதலாவது பண்பாக ஓகேவா? முதலாவது பண்பாக 2 முக்கோணிகளின் பக்கங்கள் மூன்றும் 2 முக்கோணிர பக்கம் எக்ஸாம்பிள் இவரும் இவரும் சமன், இவரும் இவரும் சமன், இவரும் இவரும் சமமாக காணப்படுச்சுன்னு சொன்னா 3 பேருமே சமமாக காணப்படுச்சுன்னு சொன்னா இது பக்கம் 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 என்ற ரீதியில பக்கம் 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 என்ற ரீதியில் ஒருங்கு செய்யப்படும். படிச்சிருக்கீங்களா? ஞாபகம் இருக்கா? வெரி குட், வெரி குட். ரெண்டாவது ரெண்டாவது 2 பக்கங்களும் 2 பக்கமும் ஏதாவது ஒரு கோணமும் 2 பக்கமும் ஏதாவது ஒரு கோணமும் சமமாக காணப்படுச்சுன்னு சொன்னா 2 பக்கங்களும் ஏதாவது ஒரு கோணமும் சமமாக காணப்படுச்சுன்னு சொன்னா அது எப்படி ஒருங்கு செய்யும்? பக்கம் கோணம் பக்கம் என்ற ரீதியில் ஒருங்கு செய்யப்படும். பக்கம் கோணம் பக்கம் என்ற ரீதியில் ஒருங்கு செய்யப்படும் பிள்ளைகள். மூணாவது அதே நேரம் மூணாவது பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப மூணாவது வாரம் 2 கோணமும் ஒரு பக்கமும் ஒருங்கு செய்து சொன்னா உதாரணமாக இவரும் இவரும் 2 கோணமும் ஒருங்கு செய்து அதே நேரம் ஒரு பக்கம் வருவதாக காணப்பட்டுச்சுன்னு சொன்னா அது எப்படி ஒருங்கு செய்யும் சொன்னா கோணம் கோணம் பக்கம் என்ற ரீதியில் ஒருங்கு செய்யப்படும். கோணம் கோணம் பக்கம் என்ற ரீதியில் ஒருங்கு செய்யப்படும். அதே நேரம் பிள்ளைகள் ஒரு செங்கோண முக்கோணி ஒன்று எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு செங்கோண முக்கோணி ஒன்று எடுத்தீங்கன்னு சொன்னா சரியா 2 செங்கோண முக்கோணி எடுப்பீங்க சரியா 2 செங்கோண முக்கோணி எடுத்தீங்கன்னு சொன்னா அதுல செம்பக்கம் பக்கம் சரியா 2 பக்கம் அதாவது ஒரு பக்கமும் இன்னொரு செம்பக்கமும் இருந்துச்சுன்னு சொன்னா அது ரெண்டுமே ஒத்து போகுமா இருந்துச்சுன்னு சொன்னா சரியா செம்பக்கத்துல ஒரு பக்கமும் அடுத்ததுல இன்னொரு பக்கமும் சேர்ந்து ஒரே மாதிரி இருக்குமா இருந்துச்சுன்னு சொன்னா அது எந்த நிபந்தனையும் கீழே ஒருங்கு செய்யப்படும் பிள்ளைகள் செம்பக்கம் பக்கம் என்ற ரீதியில ஒருங்கு செய்யப்படும். இந்த விஷயம் நீங்க படிச்சிருக்கீங்களா பிள்ளைகள்? படிச்சிருக்கீங்களாடா? வெரி குட், வெரி குட். சரியா? இப்ப இதை அடிப்படையாக வச்சு இப்போ இவங்கள அடிப்படையா வச்சு இப்ப நான் தியரி கிளாஸ் செய்யல பிள்ளைகள். தியரியை ஃபுல்லா படித்தது நான் தியரி கிளாஸ் செய்யல. நான் பேப்பர் கிளாஸ் செய்யறேன். அப்ப எது தேவை அதாவது இதெல்லாம் சொல்லவே கூடாது. ஸ்ட்ரெயிட்டா இதுக்கு போக வேண்டிய விஷயம். பட் இருந்தாலும் எங்களோட பிள்ளைகளுக்கு நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதனாலதான் இப்படி சொல்லிட்டு போறேன். ஓகேவா? ஓகே நல்லா கவனிச்சுக்கோ. இப்ப இதுல ஏதாவது 2 முக்கோணியங்களுக்கு எடுக்கலாம். 2 இப்ப உதாரணமா இவங்க 2 பேரையும் எடுத்து நீங்க ஒருங்கு செய்யலாம். இவங்க 2 பேரையும் எடுத்து ஒருங்கு செய்யலாம். அல்லது இவரையும் இவரையும் நல்லா கவனிச்சுக்கோ நல்லா கவனிச்சுக்கோ நல்லா கவனிச்சுக்கோ. இந்த அருகே இங்க தொடங்கி இப்படி வந்து ஓகே அதாவது இப்படி உனக்கு விளங்கு தானே இங்க போயிட்டு இங்க போயிட்டு இங்க போயிட்டு இங்க போற இவரையும் அதே நேரம் பிள்ளைகள் அதே நேரம் இந்த ஆள் இப்படி வந்து
இப்படி வருது. இந்த முக்கோணி நல்லா விளங்கு தானே? இந்த முக்கோணி அடுத்தது இந்த முக்கோணி. சிம்பிளா நான் சொல்றேன்னு சொன்னா இப்படி ஒரு முக்கோணியும் அடுத்தது இப்படி ஒரு முக்கோணி. அதாவது இந்த துண்டு இப்படி எடுக்கிறேன், இந்த துண்டு இப்படி எடுக்கிறேன். இது ஓகேவா? இது புரிஞ்சுதா? ஓகே. Okay, sir. எக்ஸாம்பிள் நான் இன்னொரு Okay, அழகா sir. சொல்றேன். இங்க இது ஏ, அடுத்தது இவ்விடத்துல பி, இங்க நிக்கல சி. இது ஓகேவா பிள்ளைகள்? ஓகேவாடா? Okay. Okay, வெரி sir. குட். அதே மாதிரி இந்த புள்ளி பி, இவரு மேல டி, இங்கால சி, இங்கால சி. ஓகே சரியா? இப்ப இவங்க ரெண்டு பேரையும் நான் ஒருங்கு செய்ய போறேன். இவங்க ரெண்டு பேரையும் நான் ஒருங்கு செய்ய போறேன். இப்ப ஒருங்கு செய்ய போறேன்னு சொன்னா முதல்ல இவங்க ரெண்டு பேரையும் நாங்க கொடுக்கணும் பிள்ளை. ஓகேவா? ரெண்டு பேரை கொடுக்கும் போதோ இவர் முக்கோணி என்னது, இவர் முக்கோணி என்னன்னு கொடுக்க போறோம். இவருக்கான பேர் சொன்னா முக்கோணி ஏபிசி. முக்கோணி ஏபிசி. இது ஓகேவா? இது ஓகேவாடா? ஓகே காமா. இவருக்கான பேரை பாத்தீங்கன்னு சொன்னா முக்கோணி பிசிடி. பிசிடி முக்கோணி பிசிடி இல் இல். இவங்க ரெண்டு பேர்லயும் சாரி இவங்க இரண்டு பேர்லயும் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப காமெடி இங்க வா இந்த பக்கமும் எப்படின்னு சொல்றான்? Saman. சமன். ஆகவே இந்த சமன். முக்கோணில இந்த பக்கம் ஏபியும் அதுக்கேத்த மாதிரி அடுத்த முக்கோணில எந்த பக்கம் சமனா இருக்கு பிள்ளைகள்? சொல்லுங்கடா. DC. DC. டிசி. வெரி குட். DMC. டிசி. காரணம் என்ன? தரவு. அவன் தரவுல சந்திரிக்கிறான் என்ன பிள்ளை? Oh, sir. வெரி குட். அதே நேரம் பாருங்க பிள்ளைகள், இந்த முக்கோணில இந்த கோணமும் இந்த முக்கோணில எந்த கோணமும் சமனா இருக்குமா? Oh, sir. செங்கோணங்களாக காணப்படுது. ஆகவே இந்த ஏபிசி இந்த கோணமும் அதே நேரம் பிள்ளைகள் டிசிபி இந்த கோணமும் எப்படி காணப்படுது? ரெண்டு பேருமே சமமாக காணப்படுகின்றன. அதுவும் தரவு. இது ஓகேவா பிள்ளைகள்? அகார் sir. விளைஞ்சா தம்பி? அகார் விளங்குதா? Oh, sir. வெரி குட். சரி கிருபாஷினி விளங்குதா? ஹம்சவேணி, ஷமா, நசீஹா விளங்குதாமா? ரீஹா எல்லாருக்கும் விளங்குதா? டாக்டர் ரிஷாதா விளங்குதா? Oh, sir. ஓகே. யக்ஷி விளங்குறா தம்பி? ஹிக்மா விளங்குதா? Oh, sir. ஓகே Sir. ஓகே. வேற யார் இருக்கிறேன்? மாசினா, நேத்ரா, நிஷா, கிருபாஷினி. அஸ்னா விளங்குதா? தாஞ்சி? ஓகே சரி. இப்ப கவனி. இப்ப ரெண்டு எடுத்துட்டேன். ஒன்று பக்கம் மாறி எடுத்திருக்கிறோம், இன்னொன்று கோணம் மாறி எடுத்திருக்கிறோம். அப்ப யோசிச்சு பாரு. இங்க பாரு. பக்கம் அந்த நிபந்தனையில இது வரும்? No, sir. வராது. இல்ல. அடுத்தது கோணம் பக்கம் வர சான்ஸ் இருக்குது. சொல்ல தெரியா? இன்னொரு கோணம் ஒன்று வந்தா வரலாம். அல்லது பக்கம் கோணம் பக்கம் இன்னொரு பக்கம் ஒன்று வரலாம். செம்பக்கம் பக்கம் வருமா? வர சான்ஸ் இல்லை. ஒன்று நாங்க என்ன செய்யணும்? கோணம் எடுக்கணும் அல்லது பக்கம் எடுக்கணும். ஒன்று கோணம் எடுக்கணும், பக்கம் எடுக்கணும். இந்த ரெண்டு முக்கோணி எடுத்தோன்னு சொன்னா இவர் எப்படி இருக்கிறாரு? இங்க பாருங்க, இந்த முக்கோணியில பிசின்னு ஒன்று இருக்கு, இந்த முக்கோணியில ஒரு பிசின்னு ஒன்று இருக்குது பக்கம். இந்த முக்கோணிலையும் ஒரு பிசின்னு ஒரு பக்கம் இருக்குது, இந்த முக்கோணிலையும் பிசின்னு ஒரு பக்கம் இருக்குது. அப்ப ரெண்டு பேருக்கும் அந்த பக்கம் எப்படி இருக்குது? பொது பக்கம். வெரி குட். பொதுவாக காணப்படுகின்றது. என்ன? பிசி சமன் பிசி. காரணம் என்ன பிள்ளைகள்? பொது. இங்க பாருங்க, நாளைக்கு பார்ட் 2 கேள்வி ஃபுல்லா செய்வேன். சரியா? முக்கியமான விஷயங்கள் யாரு தவற விடுறீங்களோ அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. சரியா? நாளைக்கு முக்கியமானது பார்ட் 2. பார்ட் 1 விட பார்ட் 2ல தான் நிறைய விஷயம் அப்டேட் ஆன விஷயங்கள் இருக்குது. ஆனா தவற விட்டா நான் பொறுப்பு கிடையாது. ஓகேவா? அப்ப இங்க பக்கம் மாதிரி வந்துட்டு, அப்ப பக்கம் கோணம் பக்கம் என்ற ரீதியில ஒருங்கு செய்ய போகுது. ஆகவே முக்கோணி ஏபிசி ஒருங்கிசைவு முக்கோணி பிசிடி ஆகும். எந்த நிபந்தனையில் தங்கச்சிகள்? பக்கம்
கோணம் கோணம் பக்கம் என்ற ரீதியில் ஒருங்கு செய்யப்படும் எங்கட பிள்ளைகளுக்கு விளைஞ்சா Okay, sir. விளைஞ்சா என்ன சரி டவுட் இருந்தா கேளுங்க பிள்ளை குயிக்கா கேளுங்கடா ஓகே ஏழாவது கேள்வி கவனிச்சுக்கோ ஏழாவது கேள்வி ஓகே என்ன கேட்கிறான்னு சொன்னா 4,6 ஓகேவா அப்படி உண்டு 2,2 என்னும் புள்ளியினூடாக செல்லும் நேர்கோட்டின் படித்திறனை காண்க நேர்கோட்டின் படித்திறனை காண்க அப்ப சொல்லுங்கடா பாப்பம் இது எந்த பாடத்துக்குள்ள வர சான்ஸ் இருக்கு பிள்ளை வரைப்பு வெரி குட் கிராஃபுக்குள்ள வரும் என்ன அதாவது யூனிட் 21 வரைப்புக்குள்ள வரும் பிள்ளைகள் வரைப்புல 2 பகுதி இருக்குது ஒன்று நேர்கோட்டு வரைப்பு பரவளைப்பு 2 பகுதிகள் காணப்படுகின்றன சரியா நேர்கோட்டு வரைப்பு பார்ட் 1க்கும் பரவளைப்பு பார்ட் 2க்கும் வரும் நேர்கோட்டு வரைப்பு விஷயம் பார்ட் 1க்கும் பரவளைப்பு விஷயம் பார்ட் 2க்கும் வரும் அதே நேரம் பரவளைப்பு அப்டேட் ஆன விஷயங்கள் கொஞ்சம் பெரிய விஷயங்கள் எல்லாம் கிரேட் 11க்கும் நார்மலான விஷயங்கள் எல்லாம் கிரேட் 10க்கும் வரும் பிள்ளைகள் சரியா பட் மெத்தட் ஒன்று தான் ஓகேவா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மற்ற கேள்விகள் எல்லாமே கிட்டத்தட்ட அன்னளவாக ஒன்றா தான் இருக்கு சரியா அவ்வளவுதான் விஷயம் இப்போ இந்த கேள்வி எதுக்குள்ள வருதுன்னு சொன்னா நேர்கோட்டு வரைப்புல தான் வரும் நேர்கோட்டு வரைப்புல இந்த நேர்கோடு வரைப்புன்னு எடுத்தீங்கன்னு சொன்னா நேர்கோட்டு வரைப்பு அப்படிகள் எடுக்கும் போது அதுல எங்களுக்கு முக்கியமா தெரிய வேண்டிய விஷயங்கள் 2 பேர் தான் பிள்ளைகள் முக்கியமாக தெரிய வேண்டிய விஷயங்கள் 2 பேர் ஒன்று முதலாவது பேருக்கான சமன்பாடை பாத்தீங்கன்னு சொன்னா y சமன் mx சக c இந்த சமன்பாட்டை அடிப்படையாக வச்சுதான் சரியா பிள்ளை நல்லா கவனிச்சுக்கோ இந்த சமன்பாட்டை அடிப்படையாக வச்சுதான் இதுக்கான அனைத்து கேள்வியும் வரும் சரியா இதுல முதல் விஷயம் எம் இந்த எம் அப்படின்னு சொல்றது என்னன்னு சொன்னா படித்திறன் பிள்ளைகள் படித்திறன் என்ன படித்திறன் ஓகேவா ஸ்பி அப்படின்னு சொல்றது வெட்டுத்துண்டு என்னது வெட்டுத்துண்டு ஓகேவா வெட்டுத்துண்டு சீன்னு சொல்லுவாங்க இப்ப இந்த படித்திறனுக்கான ஒரு சமன்பாடு ஒன்று இருக்கு சரியா படித்திறனுக்கான சமன்பாடு எங்க பிள்ளைகளுக்கு தெரியுமா ஞாபகம் இருக்கா படித்திறனுக்கு சமன்பாடு என்ன வெரி குட் y ஆள்கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் x ஆள்கூறுகளின் வித்தியாசத்துக்கு தான் என்ன சொல்லுவாங்க படித்திறன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே நேரம் வெட்டுத்துண்டு அப்படின்னு சொன்னா சிம்பிளா கண்டுபிடிக்கலாம் ஒன்று y அச்சு சரியா இப்படி ஒரு y அச்சு ஒன்று போனிச்சுன்னு சொன்னா அந்த y அச்சை எந்த புள்ளியினூடாக வெட்டிட்டு போகுதோ எப்படிமா y அச்சை ஒன்று இப்படி போனாலும் பரவாயில்ல அல்லது இப்படி போனாலும் பரவாயில்லை வையில எந்த புள்ளியினூடாக அந்த ஆள் வெட்டிட்டு போறாங்களோ அதுதான் வெட்டுத்துண்டாக இருக்கும் அல்லது 0, அப்படின்னு ஒரு இடத்துல ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு சொன்னா அல்லது 0, அப்படின்னு பக்கத்துல ஒரு ஆள் ஒன்று இருப்பாங்கன்னு சொன்னா யாராச்சும் ஒரு ஆள்கூர் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா அவர் தான் அவர வெட்டுத்துண்டாக காணப்படும் இது தெரியும் தானே சாஜி வெரி குட் கொஞ்சம் ஒரு நிமிஷம் சரியா பிள்ளை இந்த விஷயம் இப்ப விளங்கிட்டா எல்லாருக்கும் கிளியரா சமாளிச்சா ஓகேவா அடுத்த பிள்ளைகளுக்கு இஸ்மா நசீஹா நௌஃபர் அடுத்தது ஹம்சவேணி நேத்ரா ஹிக்மா அஸ்னா ஐஸ்வர்யா அகார் பிரபாஷினி எல்லாருக்கும் விளையாட்டா Okay, sir. இந்த விஷயத்துக்கு போ இப்ப அவன் கேட்ட கேள்வி என்ன பிள்ளைகள் படித்திறன் படித்திறன் நீ படித்திறன் கேட்கிறான் அப்படின்னு சொன்னா முதலாவது நீ ஃபர்ஸ்ட் விஷயம் ஒன்று செய்யற தம்பி என்ன தெரியுமா செய்யணும் நீ இவரை நீ x1 அப்படின்னு வச்சுக்கோ அப்ப இவரை நீ y1 அப்படின்னு வச்சுக்கோ ஓகேவா இவரை நீ x2 வச்சுக்கோ இவரை நீ y2 வச்சுக்கோ முதலாவது விஷயம் x1 y1
x2 y2. விஷாதா சமா இருக்குதா? போயிட்டா அலக்கானையில பறந்துட்டே உள்ள Right, sir. வர சொல்லுங்க மெசேஜ் ஒன்று போட்டு. ஓகே, இப்போ x1 y1 x2 y2 அப்படின்னு போட்டாச்சு. போட்ட பிறகு இப்ப சமன்பாடை போடுவோம் பிள்ளைகள். m சமன் y ஆல் கூற்றின் வித்தியாசத்தின் கீழ் x ஆல் கூற்றின் வித்தியாசம் தானே பிள்ளைகள். y ஆல் கூற்று வித்தியாசத்தின் கீழ் x ஆல் கூற்றின் வித்தியாசம். y1 மைனஸ் y2 நல்லா கவனிச்சுக்கோ. y1 மைனஸ் y2 y1 மைனஸ் y2 கீழே x1 மைனஸ் x2 x1 மைனஸ் x2 x1 மைனஸ் x2. இப்ப வா பிரதியீடு அகார் செல்லுங்க தோற. y1 பெருமானம் என்னடாப்பா சொல்லுமா? இதை பார்த்து செல்லு பாப்போம். y1 பெருமானம் என்ன? அகார் செல்லு, பயப்படாம சொல்லுங்க. வேற யாராவது y1 பெருமானம் எவ்வளவு? 6. 6. 6. 6. சரி, y2 பெருமானம் என்ன? 2. 2. ஹஸ்னா சொல்லுங்க. x1 பெருமானம் என்ன? ஹஸ்னா 4. 4. சரி, கிருபாஷினி சொல்லுங்க. x2 பெருமானம் 2. 2. இப்போ 6ல இருந்து 2 போனா எத்தனை பிள்ளைகள்? 4. 4. 4ல இருந்து 2 போனா 2. 2. ஆகவே 4 2 பிரிச்சா 2. 2. ஆகவே படித்திறன் எவ்வளவு பிள்ளைகள்? இப்ப 2. இவ்வளவுதான் விஷயம். இவ்வளவுதான் விஷயம். சிம்பிளா இல்லையா? எவ்வளவு லேசா இருக்கனா? ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அடிச்சு கூடா டக்குண்டா. ரியாஸ் தனது சம்பளத்தை செலவு செய்த விதம் வட்ட வரைவில் காட்டப்பட்டுள்ளது. அவர் உணவுக்காக செலவு செய்த பணம் வேறு செலவின் எத்தனை மடங்கு என காண்க. கேட்ட கேள்வி பிள்ளைகள். ரியாஸ் தனது சம்பளத்துல, அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பளம் ஒன்று இருக்கான் பிள்ளைகள், அந்த சம்பளத்துல செலவு செய்த விஷயம் தான் இதுல போட்டு இருக்கிறான். ஓகேவா? ஓகே, வட்ட வரைவில் காட்டப்பட்டுள்ளது. அவர் உணவுக்காக செலவு செய்த பணம், அவரு செலவு 75. வேறு செலவு 75. 75. கொஞ்சம் வெரி குட். ஓகே, உணவுக்காக செலவு செய்த பணம் வேறு செலவின் எத்தனை மடங்கு? சரியா? வேறு செலவுக்கு எத்தனை மடங்கு, இவர்ல எத்தனை மடங்கு வேறு செலவுக்கு செஞ்சிருப்பாரு? உணவுக்கு கொடுத்தது வந்து கேட்டு வேறு செலவுல எத்தனை மடங்கு, இத்தனைக்கு இத்தனை அப்படின்னு கேட்கிறான் பிள்ளைகள் இந்த கேள்வி. இத்தனைக்கு இத்தனை அப்படின்னு கேட்கிறது தான் இந்த கேள்வியாக அமைய போகுது. வாங்க பிள்ளைகள் கண்டுபிடிப்போம். சரியா? முதலாவது விஷயம், இது எந்த பாடத்துக்குள்ள வருதுன்னு சொன்னா, இது எந்த பாடத்துக்குள்ள வருதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, தரவுகளை வகை குறித்தல் யூனிட் 11. யூனிட் 11 தரவுகளை வகை குறித்தல் அப்படின்ற பாடத்துக்குள்ள பிள்ளைகள் இந்த விஷயம் வருது. ஓகேவா? ஓகே, அடுத்த விஷயம் பாருங்க. தரவுகளை வகை குறித்தல் அவன் கேட்ட கேள்வி என்ன? இந்த உணவுக்காக செலவழிச்சதுல எத்தனை பங்கு இந்த வேறு செலவுக்கு செலவழிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இது 90 பாகை 45 75. இப்ப இவர பாகையை கண்டுபிடிச்சணும். இவர பாகையை கண்டுபிடிச்சாதான் அதை எங்களுக்கு என்ன செய்யலாம், அதை நிரூபிக்கலாம் எத்தனைக்கு எத்தனை பங்கு அப்படின்னு. இப்போ இது டோட்டலா பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது இந்த 4 பேர் 1 2 3 4 இந்த 4 பேரையும் கூட்டினா எத்தனை பாகை வரும் பிள்ளைகள்? 360 பாகை வரும். எத்தனை பிள்ளைகள்? 360 பாகை வரும். ஆகவே வாங்க நம்ம கூட்டுவோம். முதலாவது விஷயம், 75 பாகை சக 90 பாகை சக 45 பாகை. அடுத்தது இந்த எக்ஸ் வச்சுக்கொள்றேன். இதை நான் பிளஸ் எக்ஸ் சமன் எக்ஸ் பாகை சமன் 360. 75 90 45 75 90 45 இது மூணு 210. இவங்க 3 பேரையும் கூட்டினா எத்தனை பிள்ளை வரும்? 210 பாகை. போர்ட் கிளியர் இல்லையா? கிளியர் சார். யாருக்கு கிளியர் இல்லண்ட? கிளியரா வழங்குதா?
No, sir. ஓகே ஓகே 210 பாகை 210 பாகை இங்கால கூட்டி இருக்குது அங்கால போனா என்ன செய்யும் வழிபாடு கழிப்படும் கழிப்படும். ஆகவே எக்ஸ் பாகை சமன் 360 சாய 210 பாகை ஆகவே 360 இருந்து 210 கழிச்சா எவ்வளவு வரும் 150 பாகை எக்ஸ் பாகை சமன் 150 ஆகவே இப்ப எக்ஸ்ட பெருமானம் எவ்வளவு பிள்ளைகள் 150 பாகை 150 பாகை அவன் கேட்ட கேள்வி என்னடா உணவு வேறு செலவு ரெண்டுமே எத்தனை மடங்கு அதாவது இதுக்கு எத்தனை மடங்கு அப்படின்னு தான் கேட்டது உணவுட பாகை எத்தனை 150 ஓகேவா 150 வேறு செலவு கொடுத்தது எத்தனை 75 பாகை 75 பாகை உங்களுக்கு பார்க்கும்போது விளங்க இல்லையா இவர 2 மடங்கு மாதிரி இவர் இருக்கு 75 கூட்டினா 150 வரும் தானே 75 தர 75 சாரி 75 கூட்டினா 150 வரும் ஆகவே இவரை 2ஆ பிரிச்சா என்ன வரும் 75 வரும் ஆகவே இவர் 75ஆ பிரிச்சா 2 75ஆல பிரிச்சா 1 அப்ப 2க்கு 1 2க்கு 1 மடங்காக இருக்குமா இல்லையா 2க்கு 1 மடங்கா இருக்குமா இல்லையா இருக்கு விளைச்சா புரிஞ்சுதா ஓகே ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அடிச்சுக்கோ அடுத்த கேள்வி பார்ப்போம் ஏபிசிடி என்பது ஓர் இணைகரமாகும் ஏபிசிடி என்பது ஓர் இணைகரமாகும் சிபிஇ 70 பாகை ஆகும் ஏ சக பியின் பெருமானத்தை காண்க ஏ சக பியின் பெருமானத்தை காண்க இதான் கேள்வி சரியா பிள்ளை பெருமானத்தை காண்க ஏ சக பியிட பெருமானத்தை கேட்கிறான் சரியா இப்ப இணைகரம் அப்படின்னு பாடம் ஒன்றுலதான் இந்த விஷயம் இருக்குது இணைகரம் 1 2 அதாவது இணைகரண பாடம் எத்தனாவது பாடம் பிள்ளைகள் 16 17 16ம் 17ம் தான் இணைகரத்தின் பாடங்களாக காணப்படுகின்றது ஓகேவா சரி உங்களுக்கு ஒரு கதை ஒன்று சொல்லவா ஓகே ஓகே சரியா ஒரு ஊர்ல ஒரு பிச்சைக்காரன் ஒருத்தன் இருந்தானா ஓகேவா அந்த பிச்சைக்காரன் எப்படிப்பட்டவன்னு சொன்னா அவனுக்கு கண் விளங்காது ஓகே கண் தெரியாதான் அப்போ அவர் என்ன செய்வார்னா அவருக்கு ஒரு திறமை ஒன்று இருந்துச்சாம் நல்லா பாட்டு படிக்கிற திறமை ஒன்று இருந்துச்சாம் நல்லா படிப்பாராம் இப்ப அவர் என்ன செய்வாருன்னு சொன்னா இப்போ பாட்டு படிப்பாராம் ஒரு இடத்துல ஒரு மரத்துக்கு கீழே இருந்துட்டு பாட்டு படிப்பாரு அப்ப பாட்டு படிக்கிற இடத்துல அப்ப அவர் ஒரு சின்ன துண்ணொன்று விரிச்சிருப்பாராம் அதுல வந்துகிட்டு இவர பாட்டுக்கு அந்த பிடிச்சாக்கள் வந்து என்ன செய்யணும் சல்லி போட்டுட்டு இல்லாட்டி சாப்பாடு என்ன சரி வாங்கி தந்துட்டு அப்படி போவாங்களாம் இது காலப்போக்கில் அப்படியே நடந்துட்டு போயிட்டே இருந்துச்சா இப்ப இவர் சல்லி வந்த உடனே அதை என்ன செய்யறாரு கொடுத்து சாப்பாடு என்ன சரி வாங்கி சாப்பிடுவாரு இல்லாட்டி வேற யாராவது வந்துகிட்டு சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு இப்படித்தானா வர்ற வாழ்க்கை வந்துகிட்டு அன்றாடமா போய்கிட்டே இருந்துச்சா அப்போ திடீர்னு ஒரு நாள் என்ன ஒரு பெரிய ஒரு பணக்காரர் ஒருத்தர் வந்தாரு நல்ல செல்வந்தர் ஒருத்தர் வந்தாராம் வந்தோடனே இவர் இனிமையான குரலை கேட்டு இவருக்கு அப்படி ஒரு ஆனந்தம் அப்ப பக்கத்துல உட்கார்ந்தவர் பாட்டை கேட்டுட்டு அப்புறம் சொன்னாராம் அந்த பணக்காரர் இந்த பிச்சைக்காரன் அந்த இவரை குருடரை பார்த்து சரியா இப்படிதான் அவங்களோட பேர் என்ன அப்படின்னு விசாரிச்சு போட்டு நாளைக்கு நீ வந்துகிட்டு யார்ட்டையுமே இல்ல இப்படி சொல்றாரு நாளைக்கு நான் உனக்கு நல்ல ஒரு சாப்பாடு நான் கொண்டு வந்து தருவேன் சரியா நீ ஒன்னும் யோசிக்காத பயப்படாத கவலைப்படாத உங்களுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆறுதலா சொல்லிட்டு அவரு போயிட்டாராம் போன பிறகு இப்ப இந்த பிச்சைக்காரனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் அந்த குருடனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் ஒரு செல்வந்தர் வந்துகிட்டு இப்படி எல்லாம் சொல்லிட்டு போயிருக்காரு நாளைக்கு வர்ற வீட்டு இருந்து வகையான நல்ல சாப்பாடு வரும் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்டோட இவர் இருக்கிறாரு இப்ப காலையில என்ன செய்யறாரு விளம்பி என்ன செய்யற வளமையா இருக்கிற மாதிரி இருக்கிறாரு இவர் பாட்டு படிக்கவும் இல்லை ஒண்ணும் இல்லை அப்படியே இருக்கிறார் இவருக்கு தெரியும் அந்த செல்வந்தர் வந்துகிட்டு சாப்பாடு எடுத்துட்டு வார அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு அப்போ சரின்ட்டு இவர் இருக்காரு அப்ப ஒரு சில ஆக்கள் வந்துகிட்டு இப்ப வளமையா இவருக்கு சாப்பாடு கொடுக்குறவர் வந்துகிட்டு என்ன செய்யறாரு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க கொடுக்கும்போது இல்ல எனக்கு பசிக்கல எனக்கு வானம் அப்படின்ட்டு சொல்றாரு சொன்னதோட மறுபடியும் என்ன செய்யறாரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அன்றைய நாள் ஃபுல்லா அப்படியே இல்லாம போயிரு இப்போ கடுமையான பசி இவருக்கு அப்படின்னு அப்ப நைட்டு தூங்கிட்டாரு காலையில மறுபடி எழும்ப திருப்பி பார்த்தாரு இப்ப செல்வந்தர் வந்துகிட்டு சாப்பாடு கொடுக்குறேன்னு சொன்னதானே ஆனா கொடுக்கல செல்வந்தர் சாப்பாடு நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னேன் பட் கொண்டு வர இல்லை ஓகேவா அப்ப இவருக்கு செம்ம கோவம் பாருங்க பொய் சொல்லி போட்டாரு அப்படி இப்படின்னு அடுத்த நாள் இப்ப செல்வந்தருக்கு அவருக்கு சோகம் இல்லாம போயிடுது சோகம் இல்லாத சுட்டிதான் அவர் என்ன செய்யறாரு
வரல. அப்போ அடுத்த நாள் வராரு. வந்து செல்வந்தர் சொல்றாரு, எப்படி நல்லா இருக்கிறியா? எப்படி நேத்து சாப்பாடு நல்லா இருந்துச்சா? அப்படின்னு கேட்க, இவருக்கு சூடாயிடுச்சு. குருடருக்கு நல்லா சூடாயிடுச்சு. நீங்க எப்ப எனக்கு சாப்பாடு கொண்டு வந்தீங்க? நீங்க கொண்டு வரவும் இல்ல, ஒண்ணும் இல்ல. நான் உங்கள நம்பி இருந்தேன். நேத்து ஃபுல்லா நான் பசியோட இருந்தேன். அப்படி இப்படி. அப்புறம் செல்வந்தர் சொல்லிக்கிறாரு, நான் என் வேலையாள்கிட்ட நான் குடுத்து அனுப்பி விட்டேனே. எனக்கு வரையலாம் பேத்து திடீர்னு சுகமில்லாத சுட்டி. எனக்கு திடீர்னு சுகமில்லாத சுட்டி வரையலாம போயிட்டு அதனால நான் என்ன செஞ்சேன், இந்த பணியாள்கிட்ட நான் என்ன செஞ்சேன், குடுத்து அனுப்பி விட்டேன். உனக்கு கிடைக்க இல்லையா அப்படின்ட்டு. ஐயையோ எனக்கு கிடைக்க இல்லையே அப்படின்ட்டு இவரு சொல்றாரு. எனக்கு கிடைக்கலையே நான் வானான்னு சொல்றேன். இவரு அதுக்கு முன்னுக்கு அந்த ஒரு சில ஆட்கள் குடுத்துன்னு தான் சொன்னேன். சாப்பாடு வளமையா குடுக்குற ஆட்கள் இன்னும் நிறைய பேர் வந்து குடுத்திருக்காங்க. குடுத்தாலும் இவர் என்ன செஞ்ச, இல்ல எனக்கு வேணாம் அப்படின்ட்டு விட்டுட்டாரு. அப்போ அந்த செல்வந்தர் என்னென்னலாம் குடுத்திருக்காருன்னு சொன்னா, சாப்பாடும் இவருக்கு நிறைய பொற்காசுகளும் குடுத்திருக்காரு. சரியா? சாப்பாடும் நிறைய பொற்காசுகளும் குடுத்திருக்காரு. அப்போ மறுபடியும் இந்த செல்வந்தர் என்ன சொல்றாரு, சரி பரவாயில்ல நான் நாளைக்கு கொண்டு வாரேன் உனக்கு. நாளைக்கு நான் கொண்டு வாரேன். அப்படின்னு அந்த செல்வந்தர் போயிட்டார். போயிட்டு அந்த செல்வந்தர் இப்ப பணியாள்கிட்ட தானே குடுத்து, அப்ப அந்த பணியாளை பிடிச்சு கேட்டிருக்காரு, நீ ஏன் அவருக்கு குடுக்கல சாப்பாட்ட அப்படின்ட்டு. அப்புறம் அந்த பணியாள் சொல்லியிருக்காரு, இல்ல இப்படித்தான் நான் கொண்டு போய் அவர்கிட்ட சாமான குடுத்தேன். குடுத்ததுக்கு அவர் என்னை பேசவே விட இல்ல. எனக்கு வேணாம்னு சொல்லிட்டாரு. என்னை பசியில வேணாம்னு சொல்லிட்டாரு. அதனால பக்கத்துல இன்னொருத்தன் பிச்சைக்காரன் ஒருத்தன் இருந்தான். நான் அவன்கிட்ட குடுத்து விட்டு நான் வந்துட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிக்கிறார். அப்போ இப்ப இப்ப அவரே என்னென்ன சாமான் குடுத்தாரு? சாப்பிடுறதுக்கு சாப்பாடும், பொற்காசுகளும் குடுத்து அனுப்பி விட்டுருக்காரு. சரி பரவாயில்ல. அடுத்த நாள் நான் கொண்டு போவோம் அப்படின்னு செல்வந்தர் தூங்கினாரா? மறுநாள் எழும்பும்போது அவர் நல்லாவே சோமில்லாம போயிட்டு செத்துட்டாரு. இவரும் யாரு அந்த குருடனும் காத்து இருந்ததாம். ஆனா இங்கனைக்குள்ள யாருக்கு அது பிரயோசனமா இருந்துச்சுன்னு சொன்னா, யாருக்கு அது பிரயோசனமாக இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த கூட இருந்த பிச்சைக்காரன் அவனுக்கு தான் அது பிரயோசனமா இருந்துச்சு. அவன் என்ன செஞ்சான்? சாப்பாட்டையும் சாப்பிட்டு என்ன செஞ்சான்? அந்த பொற்காசுகளையும் எடுத்துட்டு போயிட்டு ஒரு வியாபாரம் ஒண்ணு செஞ்சு அவன் பெரிய ஆளா போய்த்தான். அவன் பெரிய ஆளா போய்த்தான். இப்ப இதுல இருந்து நீங்க விஷயத்தை என்ன விளங்கணும்னு சொன்னா பிள்ளைகள், வாய்ப்புண்ட விஷயம் எல்லாருக்கும் கிடைக்காது. லேசில கிடைக்காது. ஓகேவா? இப்போ எதிர்காலத்தை நினைச்சோ அல்லது வேற ஏதாவது ஒரு பெருமதி ஒண்ண நினைச்சு இருக்கிறத விட்டீங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் இருக்கிறதும் இல்லாம போயிரும், நினைக்கிறதும் இல்லாம போயிரும், கிடைக்காம போயிரும். 2 விஷயம் இருக்கு பிள்ளைகள். ஒன்றோ எதிர்காலத்தை நினைச்சோ இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு பெரிய விஷயத்தை நினைச்சு இப்போ எங்கள்கிட்ட இருக்குதானே கொஞ்சம் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு. ஓகேவா? அதை விட்டுட்டீங்கன்னு சொன்னா எனக்கு அது முக்கியம், எனக்கு இது தேவையில்லை, இதெல்லாம் ஒரு அவ்வளவு கொண்டே இல்லை அப்படின்னு அதை விட்டுட்டீங்கன்னு சொன்னா அதை விட பெருமதியான அதாவது எதிர்காலத்தை நீங்க யோசிச்சு வச்சதோட பெருமதியான ஒரு விஷயம் தான் அதுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? நம்மட கடவுள் வந்துட்டு நமக்கு எது தேவையோ அதை நாடி வச்சிருப்பாரு. அதை நாங்க உதாசீனப்படுத்தினோம்னு சொன்னா அது மறுபடியும் நமக்கு கிடைக்காது. அது மறுபடி நமக்கு கிடையாது. இப்ப அந்த குருடனுக்கு நேரத்தோடையும் கிடைக்கல, பிறகும் கிடைக்கல. அவர் அதிர்ஷ்டம் விஷயம் அந்த டைம் முடிஞ்சா முடிஞ்சதுதான். அந்த மாதிரி தான் பிள்ளைகள். இப்ப இந்த கிளாஸுக்கு நீங்க 19 பேர் வந்திருக்கீங்க. நான் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு நான் சொல்லி அனுப்பி விட்டேன். நிறைய பேருக்கு நான் சொல்லி அனுப்பி விட்டேன். ஆனா அவங்க அதை உதாசீனப்படுத்திட்டாங்க. எந்த அளவுக்கு சார்த்தக்குன்னு எனக்கு தெரியாது. எந்த அளவுக்கு அது சார்த்தகையா இருக்குன்னு சரி எனக்கு தெரியாது. ஆனா நீங்க வந்திருக்கீங்க தானே, அது உங்களுக்கான ஒரு அதிர்ஷ்டம் அப்படிதான் நான் நினைக்கிறேன். அதனால இங்க மட்டும் இல்ல, எங்கேயும் கிடைச்சதை வச்சு பிரயோசனப்படுத்துங்க பிள்ளைகள். முதலாவது விஷயம் நல்லா யோசிச்சுக்கோ. எது உனக்கு கையில கிடைக்குதோ அதை பிரயோசனப்படுத்திக்க. கிடைக்கிறத உதாசீனப்படுத்தி வேற ஒன்று எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சேன்னு சொன்னா அதுவும் கிடைக்காம போயிரும், இதுவும் இல்லாம போயிரும். ஓகே விளைஞ்சா புரிஞ்சுதா? சரி ஓகே. இப்போ கவனி போ விஷயத்துக்குள்ள போ. இணைகரம். இணைகரத்தின் பண்புகள் கொஞ்சம் இருக்கு பிள்ளைகள். இணைகரத்தின் பண்புகள்ல எதிர்ச்சோடி பக்கங்கள் சமணம் சமாந்தரமாக காணப்பட்டுச்சுன்னு சொன்னா அது ஒரு இணைகரம். எதிர்சோடி பக்கங்கள் இவரும் சமனாகவும் இவரும் சமனாகவும் இவரும் சமாந்தரமாகவும் இவரும் சமாந்தரமாக காணப்பட்டுச்சுன்னு சொன்னா அது இணைகரமாக காணும். எதிர்கோணங்கள் இந்த இவங்க 2 பேர் இந்த 2 கோணமும் சமமாக காணப்பட்டுச்சுன்னு சொன்னா எதிர் கோணங்கள் சமமாக காணப்பட்டுச்சுன்னு சொன்னா அதுவும் இணைகரமாக காணப்படும். மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இருசமகூரிடுமாக காணப்பட்டுச்சுண்டா அதுவும் ஒரு இணைகரமாக காணப்படும். சரியா? ஓகே. இப்ப இவன் கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா ஏ சக பியின் பெருமானம் என்ன? ஏ சக பி இட பெருமானம் என்ன? இதுதான் கேட்ட கேள்வி. ஏ சக பி பெருமானம். முதலாவதாக
நீங்க இங்க 70 தந்திருக்கிறான், இவ்விடத்துல 70 தந்திருக்கிறான். இவரை கண்டுபிடிக்க இயலுமா? இவரை கண்டுபிடிக்க இயலுமா பிள்ளைகள்? யோசியே. ஏலும். எப்படி ஏலும்? இது ஒரு நேர்கோடா இருக்குது. நேர்கோடின் அடுத்துள்ள இது ஒரு நேர்கோடு, இது ரெண்டும் அடுத்துள்ள கோணங்கள். இவரையும் இவரையும் கூட்டுறது எதுக்கு சமனா இருக்கும் பிள்ளைகள்? 180க்கு சமனா இருக்கும். 180க்கு சமனா இருக்கும். இவரோட எத்தனை கூட்டினா 180 வரும்? 110 பாகை. வெரி குட். 110 பாகை வரும். 110 பாகை வரும். 110. இப்ப இது ஒரு இணைகரம் சொன்னா, இது ஒரு இணைகரம் அப்படின்னு சொன்னா, நான் ஒரு விஷயம் சொன்னேன். இந்த எதிர் கோணங்கள் இரண்டும் பருமனில் சமனா இருக்குன்னு சொன்னேன். எதிர் கோணங்கள் இரண்டும் பருமனில் சமன். அப்ப இது 110. இது எவ்வளவு? 110. என்னமா? 110. ஓகே. இப்போ இதுவும் இதுவும் இந்த ரெண்டு கோடும் எப்படி போகுது பிள்ளைகள்? எப்படி போகுது? சமாந்தரமா போகுதுன்னு சொன்னா, ஒத்த கோணம், ஒன்று விட்ட கோணம், நேய கோணம், குத்ததிர் கோணம், இந்த விஷயங்கள் எல்லாம் படிச்சிருக்கமா? ஞாபகம் இருக்கா? ஒத்த கோணம், ஒன்று விட்ட கோணம், குத்ததிர் கோணம், நேய கோணம், என்ன இதெல்லாம் படிச்சிருக்கிறோம். ஓகே. இதுல ஒத்த கோணம் எப்படி வரும் பிள்ளைகள்? இப்ப இது இப்படி ஒரு ரெண்டு சமாந்தர கோடு போகுது, ஒரு குறுக்கோடி வெட்டுதுன்னு சொன்னா, இப்படி ரெண்டு சமாந்தர கோடு போகும்போது ஒரு குறுக்கோடி வெட்டுன்னு சொன்னா, இவரும் இவரும் பருமனில் சமன். அப்படி இப்படின்னா நாங்க நிறைய படிச்சிருக்கிறோம், எங்க பிள்ளைகளுக்கு நல்லா தெரியும். ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா சொன்னா ஒத்த கோணம் இல்ல, பட் ஒன்று விட்ட கோணம் வரும். ஒன்று விட்ட கோணம் எப்படி வரும்? Z ஷேப்ல வரும். என்ன பிள்ளை? Z ஷேப்ல ஒரு விஷயம் கோணம் ஒன்று வருதுன்னு சொன்னா, Z ஷேப்ல ஒரு கோணம் ஒன்று வருகுதுன்னு சொன்னா, அது எப்படிப்பட்ட கோணமா இருக்கும்? ஒன்று விட்ட கோணங்களாக காணப்படும். எப்படி? ஒன்று விட்டு. ஆகவே இங்க இருந்து இங்க தொடங்கி இப்படி வந்து இப்படி போகும்போது இவரும் இவரும் பருமனில் எப்படி இருப்பாங்க? பருமனில் சமனாக காணப்படும். ஆகவே இவர் பின்னு சொன்னா இவரும் பி. அதே நேரம் இப்படி Z பாத்தங்கன்னு சொன்னா, எப்படி? சாரி, இப்படி Z பாத்தீங்கன்னு சொன்னா, நல்ல கவனி. இங்க இருந்து இப்படி தொடங்கி மறுபடி இப்படி போயிட்டு இப்படி வருது. நல்ல கவனி. இப்படி நீங்க வந்து இப்படி போயிட்டு இப்படி வரும்போது இதுவும் இதுவும் எப்படி? இவரும் இவரும் எப்படிப்பட்ட கோணங்களாக காணப்படும்? ஒன்று விட்ட கோணங்களாக காணப்படும். வெரி குட். ஒன்று விட்டு. ஆகவே இது ஏண்டா இதுவும் ஜே, இது ஏண்டா இதுவும் ஜே. இப்ப டோட்டலா பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப டோட்டலா இவங்கள டோட்டலா பாத்தீங்கன்னு சொன்னா, இவங்க ரெண்டு பேரை கூட்டுத்தொகை என்ன? ஏ சக பி தானே? பி. இவங்களும் எப்படி வருவாங்க? ஏ சக பி தானே பிள்ளைகள்? ஏ சக பி, ஏ சக பி. ஓகேவா? இப்போ இவர் 110, இவர் 110. நல்லா கவனிச்சுக்கோங்கப்பா. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, குய்ய பார். சரியா? குய்ய பார். இவர் 110, இவரும் 110, இவர் 110, இவர் 110 சொன்னா, இவங்க 4 கோணத்தையும் கூட்டுறது எத்தனை பாகைக்கு சமனா இருக்கும் பிள்ளைகள்? 360 பாகை. 360 பாகையா காணப்படும். 360 பாகையா காணப்படும். இப்ப நான் இதுக்கு ஒரு x ன்னு பெருமானம் வைக்கிறேன். சரியா? இவருக்கும் ஒரு x ன்னு பெருமானம் வைக்கிறேன். சும்மா. சரியா? இவங்க இந்த கோணம் x, இந்த கோணம் அதாவது a sub b ரெண்டுமே x ன்னு வெச்சேன்னு சொன்னா, எக்ஸாம்பிள் x plus x சக இந்த 110, இந்த 110, 110 சக 110 சமன் 360. இத ஒத்துக்கொள்றீங்களா? ஒத்துக்கொள்றீங்க தானே? ஓகே. இது ரெண்டு பேரையும் கூட்டினா 2x சக இவங்க ரெண்டு பேரையும் கூட்டினா 220 பாகை, 220 பாகை சமன் 360. ஆகவே இந்த 220 360 அங்கால கழிக்கலாம். என்ன எங்களை கூட்டிக்கு அங்கே போனா கழிப்பாடும். 2x சமன் 360 பாகை சய 220. ஆகவே 2x சமன் 360 220 கழிச்சா எவ்வளவு பிள்ளைகள் வரும்? 140 பாகை. 140 பாகை. ஆகவே ரெண்டு பெருக்கிறீங்களா போனா பிரிக்கும். ஆகவே 140 ரெண்டா பிரிச்சா எத்தனை பிள்ளைகள்? 70 பாகையா காணப்படும். 70 பாகை. இது எக்ஸ் பெருமானம். இங்க நாங்க எக்ஸ் பெருமானம் என்ன கொடுத்திருக்கிறோம்? எதுக்கு எக்ஸ் கொடுத்திருக்கிறோம்? இவங்க ரெண்டு பேர கூட்டுத்தொகை தானே? கூட்டுத்தொகையா காணப்படுது. ஆகவே ஏ சக பி பெருமானம் எவ்வளவு பிள்ளைகள்? 70 பாகை. 70 பாகையா காணப்படும். விளைஞ்சா கிளியரா? புரிஞ்சுதா? இப்போ விளைஞ்சா? விளைஞ்சாடா? ஓகே, வெரி குட். ஓகே, தீர்க்க கேக்குறான். தீர்க்க சொல்றது என்னையா? x
முழுவதின் xi உண்டு சமன் 0. ஓகேவா? எத்தனாம் கேள்வி பிள்ளையாரு? 10வது கேள்விரா. xi உண்டு சமன் 0. தீர்க்கட்டுமாம். என்ன செய்யட்டுமாம்? தீர்க்குக. யூனிட் 7 இருபடிக்கோவைகளின் காரணிகள். யூனிட் 7 இருபடிக்கோவைகளின் காரணிகள் அப்படின்ற பாடத்துக்குள்ள வருகிறான். என்ன எல்லாம் லெஃப்ட் ஆயிட்டு போகுது. சரி பாப்போம். கடைசி வரைக்கும் இருக்கீங்களாண்டு எவ்வளவு நேரத்துக்கு. எனக்கு எந்த இதுவும் இல்லை, உங்களுக்கு தான் யூஸ். ஓகே. யூனிட் 7 இருபடிக்கோவைகளின் காரணிகள். சிம்பிளா ஆன்சர் கொடுக்கலாம். வேற ஒன்றும் இல்லை. இதுல செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்லை. ஒருத்தர் இது பெருமானம், இன்னொருத்தர் இன்னொரு பெருமானம். அவ்வளவுதான். 2 பெருமானத்தை கொண்டு காணப்படும். சரியா? 2 பெருமானங்களை கொண்டு காணப்படும். எப்படி செய்ய வேண்டும் சொன்னா, முதல் விஷயம் இவ்வளவுதான்டா. இவருக்கு ஒரு பெருமானம் வரும், இவருக்கு ஒரு பெருமானம் வரும். முதலாவது நீ செய்வாய் x சமன் 0, x சமன் 0 அல்லது xi ஒன்று சமன் 0, xi ஒன்று சமன் 0. xi ஒன்று சமனுக்கு அங்கால போனா என்ன செய்யும் பிள்ளைகள்? சக ஒன்றாக மாறும். ஆகவே எக்ஸுக்கு பெருமானம் 2 வரும். ஒன்று 0, இன்னொன்று 1. இவ்வளவுதான் விஷயம். கஷ்டமா இது? கஷ்டமா இல்ல. ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுக்கோ. அடுத்தது போவோம். வழங்கப்பட்டுள்ள வெண்ணுருவில் நிலற்றப்பட்டுள்ள பிரதேசத்தை தொடை குறிப்பீட்டில் எழுதுக. சரியா? அதாவது அவன் என்ன சிம்பிளா கேட்கிறான்னு சொன்னா, இந்த நிறந்தீட்டிருக்காங்க தானே, இந்த நிறந்தீட்டிருக்கிற பிரதேசத்தை தொடை குறிப்பீட்டில் எழுதட்டுமா? அப்ப இது எந்த கேள்விக்குள்ள வருது பிள்ளைகள்? தொடை அப்படின்னு கேள்விக்குள்ள வருது. தொடை அப்படின்னு கேள்விக்குள்ள வருது. யூனிட் 18 தொடைகள் அப்படின்னு கேள்விக்குள்ள கட்டாயம் வரும் பிள்ளைகள். இந்த மாதிரி ஒரு கேள்வி கட்டாயம் உனக்கு கேட்பான். இதை சிம்பிளா அவனுக்கு செய்யணும். இதை சிம்பிளா செய்யறதுக்கான ஒரு ஷார்ட் கட் ஒன்று சொல்றேன், நல்லா கவனி. சரியா? சிம்பிளா செய்யறதுக்கான ஒரு ஷார்ட் கட். முதலாவது இப்படி ஒன்று போட்டுக்கோ. ABCD அப்படின்னு 4 போட்டுக்கோ. சரியா? சிம்பிளான ஒரு மெத்தட்ரா. நீ எப்படி கேள்வி வந்தாலும் நீ மிஸ் பண்ண மாட்டாய். ஓகேவா? இதுல உனக்கு தெரியணும் என்னன்னு சொன்னா, உனக்கு தெரியணும் இப்படி 2 குறியீடு இருக்கு. 2 குறியீடு இருக்குது. இத சொல்லுவாங்க இடைவெட்டு. என்னோட பிள்ளைகளுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இத சொல்லுவாங்க ஒன்றிப்பு. என்ன பூ? ஒன்றிப்பு. இவ்வளவுதான். இது 2 தெரிஞ்சா போதும் உனக்கு. முதலாவது இதுல எத்தனை தொடைகள்? இது அகிலத்தொடைன்னு சொல்லுவாங்க. இது அகிலத்தொடை. ஓகேவா? ஏ அப்படின்னு ஒரு ஆளும் பி அப்படின்னு ஒரு ஆளும் இருக்காங்க. முதலாவது ஏ அப்படின்னு ஒரு ஆள் இருக்கிறாங்க, ரெண்டாவது பி அப்படின்னு ஒரு ஆள் இருக்கிறாங்க. ஓகேவா? முதலாவது போடுவோம் ஏ. ஏண்ட ஆள் இல்ல ஏண்ட ஆள். சரியா? எந்த ஆள் இல்ல ஏண்ட ஆள். இந்த ஏண்ட ஆள் இல்ல. சரியா? யார் யார் இருக்கிறாங்க பிள்ளைகள்? ஏயும் பி. அடுத்தது பீண்ட ஆள்ல யார் இருக்கிறாங்க? பியும் சியும். சரியா? பியும் சியும். ஓகேவா? இது இப்படி ஆள் கேட்டாங்கடா. இடைவெட்டுன்னு சொன்னா அது எந்த துண்டு வரைஞ்சிருக்கும்? இந்த துண்டு தானே வரைஞ்சிருக்கும். நல்லா யோசிச்சு பாரு. எதை கேட்டு இருப்பாங்கன்னு சொன்னா இந்த துண்டுக்கு தான் வரைஞ்சிருப்பாங்க. ஆனா வந்தது என்னது? வந்தது எது? இது. பட் இது வேணும், எனக்கு இது வேணாம். எப்படி? இதுதான் எனக்கு வேணும், இது வேணாம் அப்படின்னு சொன்னா, இது எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னா அதுக்கான அர்த்தம் என்ன பிள்ளைகள்? ஏயின் நிரப்பின்னு சொன்னாதான் எனக்கு இது வேணாம். ஏயின் நிரப்பின்னு சொன்னாதான் இது எனக்கு வேணாம் அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஏயின் நிரப்பி. அடுத்தது யு. அடுத்தது யார் வருவாங்க? பி. சரியா? இப்ப யு ஒன்றிப்பு தானே. ஒன்றிப்புன்னு சொன்னா ஒட்டு மொத்தமா வேணும். சரியா? இடைவெட்டுன்னு சொன்னா வரப்படாது. ஏ வராம பி வரக்கூடிய ஆட்கள் யாரு? இதாக இருக்கும். இதுவா இருக்கும். இந்த ஷார்ட் கட்ல எப்படி குறிப்பிடுன்னு சொன்னா, சரியா? இந்த ஷார்ட் கட்ல குறிப்பிடுது எப்படின்னு சொன்னா, இப்போ எங்களுக்கு ஏ வரக்கூடாதுன்னு சொன்னா இப்ப ஏயும் போட்டுக்குவோம். ஏ நிரப்பில யார் வருவாங்க சொல்லுங்க பாப்போம். ஏ நிரப்பின்னு சொன்னா யார் ஏ வரக்கூடாது? ஏ வரக்கூடாதுன்னு சொன்னா சியும்
டியும் சி. நல்லா கவனிச்சுக்கோ, நான் திருப்பி ஒரு கலா சொல்லி தரேன், ஒன்னு யோசிக்கிறேன். இப்ப யோசிச்சு பாரு, எங்களுக்கு கேட்டது எது பிள்ளைகள்? இவரும் இவரும் தானே, இவரும் இவரும். இப்ப எங்கட பிள்ளைகளுக்கு ஒரு குழப்பம் வரும். இவ்விடத்துக்கு இந்த இடத்துக்கு வந்துகிட்டு நான் இந்த இடத்துக்கு வந்துகிட்டு இந்த இடத்துக்கு வந்துகிட்டு நான் இதை போடுறையா அல்லது இதை போடுறையான்னு குழப்பம் வரும். ஓகேயா? எது இதை போடுறதா அல்லது இதை போடுறதா அப்படின்னு குழப்பம் வந்தா ஒரே ஒரு விஷயம், எனக்கு இது வரக்கூடாது இது வேணும்னு சொன்னா, இது வரக்கூடாது இது வேணும்னு சொன்னா முதலாவது வரக்கூடாத பாப்பீங்க. இவங்க இருக்கிறாங்க, அது ஓகே. இவங்க வரணும்னு சொன்னா பி. நல்லா கவனிங்க பாரு, அழகா பாருங்க பாரு, கொஞ்சம் நல்லா பாரு, கவனிச்சுக்கோ. பி. பில யாரு பிள்ளைகள் வந்திருந்தாங்க? பியும் சியும். பியும் சியும். எனக்கு யாரு வரணும்? சி தானே வரணும். இவங்க ரெண்டு பேர்லயும் பொதுவா வரணும். இவங்க ரெண்டு பேர்லயும் பொதுவா வரணும். இவங்க ரெண்டு பேரும் வரக்கூடாது. ரெண்டு பேர்லயும் பொதுவா வரணும்னு சொன்ன என்ன? பொதுவா வரணும்னு என்ன வரணும்? சாரி, ரெண்டு பேருக்கும் ஒன்றிப்பு. ஆகவே இது ஓகேவா? புரிஞ்சுதா? நோ சார். இடைவெளி விளங்கலையா? விளங்கிட்டு. கொஞ்சம் நீங்க ஒரு நிமிஷம். சரி, ஒன்றிற்கு இடைவெட்டுன்னு போட்டிருக்கீங்க சார். ஓகே, சரியா? கவனி. இப்ப ரெண்டு பேர்லயும் பொதுவா வாராக்கள் யாரு? சி தானே. பொதுவா வரணும்னு சொன்ன என்ன அர்த்தம்? இடைவெட்டு தானே. பொதுவா வரண்டா இடைவெட்டு. ஆக இவிடத்துக்கு யார் வரணும்? இடைவெட்டு. நான் சாரி மாறி குறிச்சிட்டேன். இப்போ ஓகேவா? கிளியரா? ஓகே. நோ சார். ஓகேவா? ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுக்கோ. ஓகே. மடக்கை வடிவில் தருக. மடக்கை வடிவில் தருக அப்படின்னு கேக்குறான். இப்படி ஒரு கேள்வி கட்டாயம் உங்கள்ட்ட கேட்க வாய்ப்பு இருக்கு. மடக்கை வடிவில் தருகன்னு சொன்னா சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் தான் பிள்ளைகள். சிம்பிளா நல்லா கவனிச்சுக்கோ, ஒரே ஒரு விஷயம் தான், ஒன்றுமே இல்லை. நல்லா கவனி. லொக் அப்படின்னு போடுவாய். போட்டியா? லொக்னு போட்டீங்களா? அதுக்கப்புறம் இந்த தானே 10, அந்த 10 அப்படியே இருக்கட்டும், அவன் ஒண்ணும் செய்ய தேவையில்லை. நீங்க போட்டீங்களா? அதுவும் ஓகே. இந்த சமனையும் நீ மாத்தாத வச்சுக்கோ, சமனையும் மாத்தாத. லொக்க போடு, இந்த 10 அப்படியே போடு, சமனை அப்படியே வச்சுக்கோ. ரெண்டு பேரை இடம் மாத்தி விட, அவ்வளவுதான். அங்கால வைக்கிற அங்கால போடு, இங்கால வைக்கிற அங்கால போடு. யார நீ போடணும்னு சொன்னா, யார நீ போடணும்னு சொன்னா இந்த ஆளை தூக்கி இவ்விடத்துலயும் இந்த ஆளை தூக்கி இவ்விடத்துலயும் போடு. அதாவது என்ன அர்த்தம்? இவரை கொண்டு போய் இங்க போடு, இவரை கொண்டு போய் இங்க போடு, அவ்வளவுதான். சிம்பிள். மறப்பீங்களா? இல்ல. ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுக்கோ குயிக்கா. ஓகே. என்ன மாதிரி எல்லாருக்கும் விளையும் சேர்ந்த விஷயம் பாப்போம், கேட்டு sir. பாப்போம். ஜொக்சி விலை முக்கோணி டிபிசி. முக்கோணி டிபிசி இந்த முக்கோணிராப்பா, சரியா? பரப்பளவு 15 சென்டிமீட்டர் வர்க்கமாம். பரப்பளவு வந்துகிட்டு 15 சென்டிமீட்டர் வர்க்கமாண்டப்பா. சரி, பிரச்சனை ஒண்ணு எங்களுக்கு. ஓகேவா? எனின் ஏபிடி இன் இணைகரத்தின் பரப்பளவை காண்க. யாரு? ஏபிடி. ஏபிடிஇ இணைகரத்தின் பரப்பளவை கேட்கிறான் பிள்ளைகள். சரியா? பரப்பளவு கேட்கிறான்டா. வாங்கடா பாப்போம். ஓகே, என்னையாம்? முக்கோணி பிடிசி இந்த இருக்கு, இந்த முக்கோணிட பரப்பளவு வந்துகிட்டு 15 சென்டிமீட்டராம். 15 சென்டிமீட்டராம். சரியாடாப்பா? ஓகே, அது எங்களுக்கு பிரச்சனை ஒன்றே இல்லை. ஆனா ஆகவே இந்த ஏபிடிஇ இந்த இணைகரம் இருக்கு தானே, இவர பரப்பளவு கேட்கிறான். எப்படி கேட்பேன்? முதலாவது இது எதுக்குள்ள வரும்? இணைகரம் விஷயத்துக்குள்ள வரும் போல. இணைகரம் அப்படின்ற விஷயத்துக்குள்ள வரும். ஓகேவா? இணைகரம் அப்படின்ற விஷயத்துக்குள்ள வரும். இப்போ இணைகரண்ட விஷயத்தை பார்க்கும் போதோ யோசிச்சு பாரு. இணைகரத்துல ஒரு தேற்றம் ஒன்று இருக்குது. இந்த இது ரெண்டு பக்கங்கள் சமனும் சமாந்தரமாக இருந்துச்சுன்னு சொன்னா, சரியா?
இந்த பக்கமும் சமன், இந்த பக்கமும் சமன். இதுக்கு சமாந்தரம், இதுக்கு சமாந்தரம்னு சொன்னா இது இந்த கோணமும் இப்படி பருமனில் சமனாக காணப்படும். அதே நேரம் சரியா ரெண்டு பக்கத்தை எப்படி ரெண்டா பிரிச்சும் போது அதாவது இந்த இணைகரத்தை ரெண்டு கோணங்களால பிரிக்கும் போது இவர பரப்பும் சமனாக காணப்படும். அல்லது அந்த மொத்த இணைகரத்தின் பரப்பு இரு சமமாக பிரிக்கப்படும் அப்படின்னு படிச்ச ஏதாவது ஒரு ஞாபகம் இருக்கா? ஓ சார். இருக்குதா? ஓ, இருக்கணும். அப்ப சொல்லுங்க பிள்ளைகள், இந்த முக்கோணியும் பரப்பளவு சமனாக காணப்படுமா காணப்படாதா? காணப்படும். ஆகவே இது 15 சென்டிமீட்டர்னா இதுவும் எவ்வளவு? அப்ப 15 சென்டிமீட்டர். ஓகே, 15 சென்டிமீட்டர் வர்க்கம். பிரச்சனை ஒண்ணு இல்லை. இப்ப இது ஒரு இணைகரம் தானே பிள்ளைகள்? ஓ சார். ஓகே, இதுவும் சமாந்தரம் போகுது, இதுவும் சமாந்தரம் போகுது. இதுக்கு சமன் சொன்னா இவ இந்த இணைகரத்தை ரெண்டா பிரிச்சுன்னு சொன்னா இவர பரப்பும் சமனா இருக்குமா? அப்ப இது 15 இதுவும் 15 தானே? ஓகே, அப்படின்னு சொன்னா இந்த மொத்த இணைகரத்தின் பரப்பளவு என்ன பிள்ளைகள்? 30 சென்டிமீட்டர் வர்க்கம். 30 சென்டிமீட்டர் வர்க்கம். அப்ப யோசிச்சு பாருங்க, மெட்ஸ் லேசா கஷ்டமா? ஈஸி சார். ரொம்ப லேசி தானே, ரொம்ப லேசி. படிக்க வேண்டிய ஆள்கிட்ட படிச்சா ரொம்ப லேசா இருக்கும், அவ்வளவுதான் விஷயம். மெட்ஸ் கஷ்டம் கிடையாதுடா, சரியா? நீ நினைக்காத இப்ப தமிழ் பாடம், ஹிஸ்டரி வாங்க நிலட்ரி காட்டுறோம், நிலற்றுகண்டு வரதுக்கு வருமா, நிரப்புகண்டு வருமா? சொல்லுங்கடா. நிரப்புகதான் வரும். இது அரகோரத்துல சாப்பிட்டு வந்தவன் அடிச்சிருக்கான் போல, நிலற்றுகன்னு சொல்லி. ஓகேடா, கவனி, நிரப்பிட்டு வருவோம். பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறீங்க தானே? ஓகே, சரி, கவனி. வெற்றிடத்தை இந்த நிரப்பட்டுமாம், எனக்கும் பாரு மாதிரி நிரப்பட்டுமாம். ஓகே, இங்க யோசிச்சு பாரு, இங்க எக்ஸ் வர்க்கம் இருக்கு, இங்க எக்ஸ் வர்க்கம் இருக்குது, இங்க 36 இருக்குது. அப்ப இவ்விடத்துக்கு ஏதோ ஒரு நிறைவர்க்கம் என்னொன்று தானே வரணும். ஒரு ஆளை இன்னொரு ஆளால அதே ஆளால பெருக்கும் போது ஆன்சர் இதுவா இருக்கணும். ஒரு ஆளை அதே ஆளால பெருக்க வரும் ஆன்சரா தான் இவர் இருக்கணும். அப்போ 1 2 2 4 3 9 நாங்க 16 5 25 6 36. அப்ப இது என்ன பிள்ளைகள் வரும்? 6 வர்க்கம். அப்படின்னா எங்களுக்கு என்ன பிள்ளைகள் வரும்? 6 வரும். 6 வரும். அப்ப நடுத்துண்டுக்கு, சரியா? நடுத்துண்டு, அதாவது இந்த துண்டுக்கு எப்படி வரும்னு சொன்னா ரெண்டு தர இந்த முதலாவது ஆளையும் இந்த லாஸ்ட் ஆளையும் பெருக்கிறது தானே இந்த நடுத்துண்டுக்கு வரும். ஓகேவா? அப்ப பெரிய பாரு, 12 தர எக்ஸ். ஆகவே இங்க என்ன வரும்? 12. அவ்வளவுதான். எப்படி சிம்பிள், புரிஞ்சுதா? ஓகே சார். எவ்வளவு ஈஸியான மேத்ஸ், யோசிச்சு பாரு. அழகா இருக்கு தானே பாக்க? எந்த கண்ணை பற்றும் போல கிடக்கு. சரி, ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுக்கோ. உருவில் தரவுகளை பயன்படுத்தி எக்ஸின் பருமனை காண்க. ஓகேவா? கேக்குறான், இந்த உருவில தரவுகளை பயன்படுத்தி எக்ஸின் பெருமானம், அதாவது முக்கோணிகள் பாடத்துக்குலாம் இது வரும் போல. முக்கோணிகள் வெளிப்பட உண்மையை வச்சு இந்த கேள்வி வருகுது. இப்ப கவனி, இதுவும் சமாந்தரமா போகுது. எப்படி பிள்ளைகள்? இவரும் சமாந்தரமா போறாங்கன்னு சொன்னா, சரியா? இப்படி பார், இந்த துண்டு அப்படியே போகுது, ஓகேவா? இப்படியே போயிட்டு இந்த துண்டு, அதாவது இப்படி பார், இதுவும் சமாந்தரம்னு சொன்னா இதுவும் எப்படிப்பட்ட கோணங்கள் பிள்ளைகள்? சொல்லுங்கடா. நேர்கோணங்களின் கூட்டுத்தொகை எவ்வளவுடா? 180 பாகை. ஆகவே இங்க எவ்வளோட வந்திருக்குது? இது ஃபுல்லா 70 + 40 110 பாகை. கீழே என்னடா கேட்டிருக்கிறான்? எக்ஸ். கீழே என்ன கேட்டிருக்கிறான்? எக்ஸ். இவங்க ரெண்டு பேரையும் கூட்டுறது என்ன? 180 பாகைக்கு 180 பாகை சமனா இருக்கும். வெரி குட். ஆகவே 110 + x சமன் 180 பாகைன்னு சொன்னா எக்ஸ் 110 கூட்டி இருக்குது, அங்கல போனா கழிக்கும் 110. ஆகவே கழிச்சா என்ன பிள்ளை வரும்? 70 பாகை.
எவ்வளவு லேசி யோசிச்சு பாரு. மெட்ஸ் very very easy. புரிஞ்சுதா? லேசா இருக்கா? ஆமா. ஆமா. ஓகே. 16வது கேள்வி. சரியா பிள்ளைகள் கவனி. 16வது கேள்வி. 16வது கேள்வி. வகுப்பொன்றில் உள்ள மாணவர்களில் 14 பேர் கிரிக்கெட் விளையாடுபவர்கள். 14 பேர் வந்துகிட்டு கிரிக்கெட் விளையாடுறாங்களாம். சரியா? கிரிக்கெட் விளையாடுறவங்களாம். 16 பேர். சரியா? அவங்க இல்லாம அவர்கள் தவிர்த்து. சரியா? 16 பேர் வந்துகிட்டு எல்லை விளையாடுபவர்கள். சரியா? அவங்க இல்லாம 16 பேர் இல்லாம வேறையா எல்லை விளையாடுறாங்களாம். சரியா? எல்லை விளையாடுபவர்கள். எழுமாறாக தெரிவு செய்யப்பட்ட ஒருவர் கிரிக்கெட் விளையாடுபவராக இருப்பதற்கான நிகழ்தகவு யாது? இதெல்லாம் 9ஆம் வகுப்பு கேள்வி பிள்ளை. சரியா? ஒன்றுமில்லை. என்ன சொல்றாங்க சொன்னா 14 பேர் கிரிக்கெட் விளையாடுறாங்க. ஓகே, இருந்துட்டு போகட்டும். 16 பேர் எல்லை விளையாடுறாங்க. இருந்துட்டு போகட்டும். எங்களுக்கு என்ன பிரச்சனை? ஓகே, அப்ப யோசிச்சு பாரு. 14 பேர் கிரிக்கெட் விளையாடுறாங்க, 16 பேர் எல்லை விளையாடுறாங்கன்னு சொன்னா அந்த வகுப்புல மொத்தமா எத்தனை பேர் இருப்பாங்க? 30 பேர். 30 பேர் இருப்பாங்கடா. 30 பேர் இருந்துட்டு போகட்டும், பிரச்சனை ஒன்று இல்லையே. ஓகே, அந்த 30ல எத்தனை பேர் கிரிக்கெட் விளையாடுறாங்க? 14 பேர். எத்தனை பேர் எல்லை விளையாடுறாங்க? 16. சரியா? அவன் கேக்குறான் எழுமாறாக ஒத்தனை எடுத்து அவன் கிரிக்கெட் விளையாடுவதற்கான நிகழ்தகவு. இந்த 30 பேர்ல ஒருத்தனை தூக்கும் போது அவன் கிரிக்கெட்டா வாரான், கிரிக்கெட் விளையாடுறவனா இருக்கிறான்னு சொன்னா எத்தனை பேரா இருப்பாங்க அந்த கிரிக்கெட் விளையாடுறாங்க? 30 பேர்ல 14 பேர். ஓகே, அவ்வளவுதான். 30ல 14 பேர் வந்து கிரிக்கெட் விளையாடுறாங்க. அந்த 30ல 14 பேர்ல ஒருத்தன் எடுத்துட்டா அவன் யாரா இருப்பான்? கிரிக்கெட் விளையாடுறவனா இருப்பான். எவ்வளவு லேசி. இதுல என்ன புள்ள எத்தனை செகண்ட் போகும் இது செஞ்சு முடிக்க? இப்படி எனக்குள்ள செஞ்சிடலாம் தானே? யோசிச்சு பாரு. செஞ்சிடலாமா? ஏழுமா ஏழாதா? செய்ய இயலும். வெரி குட், செய்ய இயலும். சரி, ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அடிச்சுக்கோ. அடுத்தது போவோம். 17வது கேள்வி பிள்ளை. ஓகே, கொஞ்சம் பொறுத்துக்குங்கடா. நிமிடத்துக்கு 40 லிட்டர். ஒரு நிமிடத்திற்கு எத்தனை லிட்டர் போகுதாம் பிள்ளைகள்? 40 லிட்டர் போகுதாம். 40 லிட்டர். நிமிடத்துக்கு 40 லிட்டர் வீதம் நீரை வெளியேற்றும் குழாயொன்றினூடாக 600 லிட்டர். எவ்வளவு பிள்ளைகள்? 600 லிட்டர் கொள்ளளவுடைய தாங்கியை நிரப்புவதற்கு எடுக்கும் காலத்தை காண்க. அவன் கேட்கிறான் இந்த எக்ஸ் நிமிடத்துலதான் முடிய போகுது. யார் அது? எங்க அகார் மைக்ரோஃபோனுக்கு வந்துற. ஓகே, சரியா? எக்ஸ் நிமிடத்துல தான் அது டோட்டலா 600 லிட்டரா மாறும். சும்மா நார்மலா நீ யோசிச்சு பாரு. ஒரு நிமிஷத்துக்கு 40 லிட்டர் போகுதுன்னு சொன்னா ஒரு நிமிஷத்துக்கு 40 லிட்டர் போகுதாம். சரியா? அந்த டேங்கி ஒரு டேங்கி ஒன்று இருக்கு பிள்ளை. இப்படி ஒரு டேங்கி ஒன்று இருக்கிறா. சரியா? இந்த டேங்கிக்குள்ள சரியா ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை லிட்டர் போகுதாம்? 40 லிட்டர் போகுது சொன்னா இந்த இதை ஃபுல்லா நிறைக்கணும்னு சொன்னா கிட்டத்தட்ட 600 லிட்டர் வேணும். ஃபுல்லா நிறைக்கணும்னு சொன்னா 600 லிட்டர் வேணும்னு சொன்னா இந்த 600 40ஆல பிரிச்சோம்னு சொன்னா எங்களுக்கு டைம் வருமா இல்லையா? வரும். சிம்பிளா யோசி. ஒரு நிமிஷத்துக்கு 40, 2 நிமிஷத்துக்கு 80, 3க்கு அதுல இன்னொரு மடங்கு போகும். அதாவது 120 போகும். அப்படி போயிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட 600 லிட்டர் ஃபுல்லா நிறைஞ்சிரும். அப்போ இந்த 600 லிட்டரை 40ஆல பிரிச்சுன்னா எத்தனை நிமிஷம் எடுக்குன்னு வரும். அவ்வளவுதான் விஷயம். சிம்பிள். இதையும் கட் பண்ணி 60 4ஆ பிரிக்க போறோம். சரியா? இவரை 2ஆ பிரிச்சா 2, இவர் 2ஆ பிரிச்சா 30, இவரை 2ஆ பிரிச்சா 1 15. ஆகவே இந்த டேங்க ஃபுல்லா நிரப்புறதுக்கு எத்தனை நிமிஷம் பிடிக்கும் பிள்ளைகள்? 15 நிமிடம். உங்களுக்கு மெட்ஸ் வந்துகிட்டு வாழ்க்கை அடிப்படையா வச்சுதான் வரும் பிள்ளைகள். சரியா? நீ அன்றாடம் செய்யற வேலையை அடிப்படையா வச்சும் வரும். இப்ப இதெல்லாம் அன்றாடம் செய்ய வேண்டிய வேலைகள். ஏதாவது உங்களோட டேங்க் இருக்கும், டேங்கில நிரப்புவோம். இப்ப நீங்க மோட்டரை போடுவீங்க. மோட்டரை போட்டு ஒரு
குறிப்பிட்ட ஒரு டைம் ஒன்று இருக்கும். அது அந்த டைமுக்குள்ள அவங்க அம்மா சொல்லுவாங்க, டே மோட்டார் போட்டு டக்குன்னு போய் ஓகன்ட்டு வா நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு. அம்மா சென்ன மாதிரி போய் பார்த்தாங்க நிறைஞ்சு வலியும். அவங்களுக்கு அந்த டைம் தெரியும். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள டேங்கி ஃபுல்லா நிறைஞ்சிடும், ஒரு 15 நிமிஷத்துல டேங்கி நிறைஞ்சிடும் அப்படின்னு தெரியும். அப்ப என்ன அப்பதான் போட்டு வருவா, போட்டு ஒரு 10 நிமிஷத்துல சொல்லுவா, நீங்க மோட்டார் போட்டு போய் பாரு வலிதா காணும் அப்படின்னு. சரியா வெட்டி பார்க்காத வலியும். எதை வச்சு சொல்றா? கெஸ். அந்த கெஸ்ஸ வச்சுதான் சொல்றாங்க. அந்த கெஸ் தான் என்னது? ஒரு நிமிஷத்துக்கு 40 லிட்டர். அவ உம்மாட கணக்குப்படி என்ன, ஒரு நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட இப்படி இந்த அளவுக்கு நிறையும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப 10 நிமிஷம் கிட்ட இது நிறைஞ்சிடும் அப்படின்னு அவட கெஸ், இல்லாட்டி ஒரு அனுபவம். அந்த மாதிரிதான் ஒரு நிமிஷத்துக்கு 40 லிட்டர் போகுமா இருந்துச்சுன்னு சொன்னா 600 லிட்டர்ல உள்ள இந்த டேங்க எத்தனை நிமிஷத்துல நிரப்ப ஏழுன்னு பாத்தீங்கன்னா அந்த 600 40 லிட்டர்ல பிரிச்சா டோட்டல் நிமிடம் வரும். கிளியரா பிள்ளைகள்? விளைச்சா? ஓகே, அடுத்தது போவோம். சரி, என்ன கேக்குறான்? 3x சக 4y சமன் 13, 2x சக y சமன் 2. x சக y இன் பெருமானம் யாது? x சக y இன் பெருமானம் யாது அப்படின்னு கேக்குறான். சரியா பிள்ளைகள்? கவனி. இத நீ என்ன செய்யலன்னு சொன்னா, இது முதலாவது சமன்பாடு, இது இரண்டாவது சமன்பாடு. சமன்பாடுகள் அப்படின்னு பாடத்துக்கு இருக்குது. சமன்பாடுகள் அப்படின்னு பாடத்துல இது வரும். இந்த முதலாவது சமன்பாட்டையும் இரண்டாவது சமன்பாட்டையும் நீ கூட்டினாயின்னு சொன்னா பாரு, கூட்டு 3x-ஐயும் 2x-ஐயும் கூட்டினா எத்தனை பிள்ளைகள் வரும்? 5x. 5x. 4y-யும் y-யும் கூட்டினா 5y. y சமன் 13-ஐயும் 2-ஐயும் கூட்டினா 15. 15. எங்களுக்கு கேட்டது என்ன பிள்ளைகள்? xy. இங்க 5 வந்திருக்கு, இங்கேயும் 5 வந்து, இங்க 15 வந்திருக்கு. இன்னைக்கு இந்த 5ம் வரலன்னு சொன்னா எக்ஸா y வரும் தானே? ஓ சார். ஆகவே இந்த 5 இல்லாம போகணும்னு சொன்னா நான் என்ன செய்யலாம்? 5ஆல பிரிக்கலுமா? பிரிச்சலாம் போமா? அதே 5 அலங்கையும் பிரிக்கிறேன், அதே 5 அலங்கையும் பிரிக்கிறேன். ஓகே ஓகே சார். பிரிச்சேன்னு சொன்னா நல்லா கவனி, பிரிச்ச என்ன நடக்கும்? இந்த 5 இல்லாம போயிடும், இந்த 5ம் இல்லாம போயிடும். 15 5ஆல சுருக்கினா எத்தனை வரும்? 3. ஆகவே x சக y இன் பெருமானம் எவ்வளோ? 3. லேசா இருக்கா? ஓ சார். ஈஸியா இருக்கா? ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுக்கோங்கடா. கீழே வழங்கப்பட்டுள்ள கூற்றுக்களில் சரியாயின் சரி அடையாளத்தையும் பிழையாயின் பிழை அடையாளத்தையும் இடுக. சரிண்டா? சரி பிறண்டா போடணுமா? இணைகரம் ஒன்றின் எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை. சரியா? இணைகரம் ஒன்றின் எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை எல்லா சந்தர்ப்பத்திலும் 180 பாகையாகும். சரியா பிள்ளையா? சரி, பிழை. ஏம்மா? இணைகரத்தின் எதிர்கோணங்கள் பருமனில் சமனா இருக்கும், ஆனா எப்பவுமே 180 பாகை எங்க சரி சொல்லிக்கிறா? இல்ல சார். இல்ல. ரெண்டாவது, முக்கோணி ஒன்றின் ஒரு பக்கத்தை நீட்ட உருவாகும் புறக்கோணமானது. ஒரு முக்கோணி ஒன்று வரைஞ்சு அதுல ஒரு பக்கத்தை நீட்டு வர புறக்கோணமானது அதன் எதிர்கோணங்களின் அகத்த எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகையின் இருமடங்காகும். சரியா பிள்ளையா? இங்க பாரு, இதான் கேக்குறான் அவன். என்ன சொல்றான்னு சொன்னா, ஒரு முக்கோணி ஒன்று இருக்குதாம். சரியா பிள்ளைகள்? அந்த முக்கோணியில ஒரு பக்கத்தை நீட்டும் போது உருவாக்கப்படும் கோணத்தின் புறக்கோணத்தின் அகத்து எதிர்கோணம் தானே இந்த அறிக்கை வரும். இவங்க 2 பேரை கூட்டுத்தொகையிட இருமடங்காம்னு சொல்றான். 2 மடங்கா போகும் இல்ல, இவங்க 2 பேரையும் கூட்டுறதுதான் சமனா இருக்கும். இருமடங்கெல்லாம் அப்படி எல்லாம் யூஸ் பண்ணி இல்ல, ஏன்னா அதனால அது வராது. ஓகே. இரு சமாந்தர கோடுகளை ஒரு குறுக்கோடி சந்திக்கும் போது, இரு சமாந்தர கோடுகளை ஒரு குறுக்கோடி சந்திக்கும் போது உருவாகும் நேய கோணங்கள் மிகை நிரப்பியாகும். என்ன சொல்றான்? வெரி குட். அதாவது சொல்றேன் என்னடா, இப்படி 2 சமாந்தர கோடுகள் போவதாம், அட ஒரு குறுக்கோடி வெட்டும் போது உருவாக்கப்படும் நேய கோணமானது மிகை நிரப்பி கொண்ட என்ன புல 180 பாகையாகும். சரிதானே? ஓகே, கொஞ்சம் பொறுத்துங்கடா. நான் 2-3 கேள்விதான் முடிச்சிருவோம். ஓகே, 19 20 இன்னும் 5 கேள்விதான். இன்னும் ஒரு 5 கேள்விதான். சரியா? கொஞ்சம் பொறுத்துக்கோ, எல்லாம் லெஃப்ட் ஆயிராத, கொஞ்சம் பொறுத்துக்கோ. நான் ஒரு 5 கேள்விதான், குயிக்கா முடிப்போம். முடிச்சதோட உங்களுக்கு ஒரு கதை ஒண்ணு சொல்லுவேன், நல்ல இன்ட்ரெஸ்டான கதை ஒன்று இருக்கு. சரியா? ஓகே, கவனி. ABCD என்பது ஒரு சாய் சதுரமாகும்.
பிரச்சனை ஒன்று இல்ல. இது ஒரு சாய் சதுரமா? இது ஒரு சாய் சதுரமா? ஓகே, சாய் சதுரமாகும். ஓகே, ஏசி சமன் 16 சென்டிமீட்டர். முதலாவது இவர் குடிச்சிருவோமே. ஏ பி சி டி, ஏபிசிடி. ஓகேவா? என்பன சாய் சதுரமாகும். ஏசி சமன் 16 சென்டிமீட்டர். ஏசி சமன் 16ஆம். ஏசி சமன் 16 சென்டிமீட்டர். ஓகே, பிரச்சனை ஒன்று இல்ல. பிடி சமன் 12ஆம். பிடி 12ஆம். ஓகே, பிரச்சனை ஒன்று இல்ல. எனின் சாய் சதுரத்தின் பக்கம் ஒன்றின் நீளத்தை காண்க. சாய் சதுரத்தின் பக்கம் ஒன்றின் நீளத்தை காண்க. ஒரு சாய் சதுரம் ஒன்று இருக்குன்னு சொன்னா பிள்ளைகள், இவருக்கு சமாந்திரம் இவரு, இவருக்கு சமாந்திரம் இவரு. இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், இவரு குறுக்கோடி போதுதான் இந்த வெட்டுறது. இவரும் இவரும் பருமனில் சமனா இருப்பாங்க. இவரும் இவரும் பருமனில் சமனாக இருப்பாங்க. சரியா? அதாவது ஒரு சாய் சதுரம் ஒன்று எடுத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு சமாந்திரம் இது போகும், இதுக்கு சமாந்திரமா இது போகும். அது முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம், கோண இருகுறாக்கியல். அதாவது இப்படி இந்த கோணத்தை வெட்டும் போது சரியா, இந்த பெருமானமும் இந்த பெருமானம் பருமனில் சமனா இருக்கும். இவரும் இவரும் பருமனில் சமனா இருக்கும். இது ஃபுல்லா 16 சென்டிமீட்டர் சொன்னா நல்லா யோசிக்கும். இது ஃபுல்லா 16 சென்டிமீட்டர் சொன்னா இதை மையம் ஓண்டு வச்சுக்கோவே. இங்க இருந்து இங்க எவ்வளவு வந்திருக்கும்? 8 சென்டிமீட்டர். அது மாதிரி இவரும் 8 சென்டிமீட்டர். இங்க இருந்து இவ்வளவு ஃபுல்லா 12ஆ? இது 6 சென்டிமீட்டர். இது 6 சென்டிமீட்டர். இது 8, இது 6. எங்களுக்கு இதுதான் கேள்வி. ஒரு பக்கத்தின் நீளம். அப்போ இதை வேற பிரிச்சு எடுத்து பாரு. இது 8, இது 6, இது ஒரு செங்கோணமா இருந்துச்சுன்னு சொன்னா இந்த துண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு தேற்றம் ஒன்று பாய்ப்போம் பிள்ளைகள். என்ன பைதகாரசின் தேற்றம் பாய்ப்போம். பைதகாரசின் தேற்றம் என்ன சொல்றான்? இப்ப ஏ பி ஓன்னு வச்சுக்கோங்களே. இந்த செம்பக்கம் செங்கோணத்துக்கு எதிராக இந்த செம்பக்கத்தின் வர்க்கமானது ஏனைய பக்கங்களின் வர்க்கத்தின் கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்கும். அதாவது இந்த ஏஓ பியோட கூட்டுத்தொகை இவங்களோட வர்க்கத்துக்கு சமனா இருக்குமா? 8 வர்க்கம் பிளஸ் 6 வர்க்கம். ஏபி வர்க்கம் சமன் 8 வர்க்கம் எத்தனை பிள்ளைகள்? 64. 6 வர்க்கம் 36. ஆகவே டோட்டலா 100 ஏபி வர்க்கம். ஆகவே ஏபி சமன் ரூட் 100. சரியா? ஆகவே ஏபி சமன் 10. ஏபி சமன் 10 சென்டிமீட்டர். சாஜிதா சரியா? வெலஞ்சா? வெரி குட். ஓகே, இப்ப பேசணும் சாஜிதா. அடுத்த கேள்வி போவோம். ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அடிச்சுக்குவேன்ல. ஓகே, கொஞ்சம் பொறுத்துக்க. சரி, 21வது கேள்வி. 21வது கேள்வி என்ன சொல்றான் பிள்ளைகள்? 21வது கேள்வி என்ன சொல்றான்னு சொன்னால் 21 என்ன சொல்றான்னு சொன்னா வர்க்கமூலம் 20. வர்க்கமூலம் அந்த கேள்விக்குள்ள போகுது என்ன? ஓகே, வர்க்கமூலம் 20 பெருமானம் எவ்விரு அடுத்துள்ள நிறை எண்களுக்கு இடையில் உள்ளது? எப்படி கேட்கிறான்? வர்க்கமூலம் 20 விஷயம் வந்துகிட்டு எவ்விரு நிறையன்கள் அடுத்துள்ள நிறையன்களுக்கு இடையில் உள்ளது. நல்லா கவனிச்சுக்கோ. சரியா? வர்க்கமூலம் 20 சில பிள்ளை, அதுக்கு முன்னுக்குள்ள நிறை வர்க்க எண் எதா இருக்கும்? யோசிச்சு பாரு. 4 16. அடுத்ததுங்கால 25. இதுல நிறைவர்க்க எண் என்ன பிள்ளை? 4. இதுல நிறைவர்க்க எண் 5. இவருக்கும் இவருக்கும் இடையில தான் இவர் இருக்காங்க. ஆகவே 4,5 இவ்வளவுதான் ஆன்சர். எவ்வளவு லேசி, எவ்வளவு லேசி பிள்ளைகள், லேசா இல்லையா? அடுத்தது போமா, குயிக்கா முடிப்போம். கொஞ்சம் பொறுத்துங்கடா. ஓகே, 6.7 சென்டிமீட்டர் உடைய வட்டத்தின் பரிதி 44 சென்டிமீட்டர் எனின் உருவின் சுற்றளவை காண்க. உருவின் சுற்றளவை கேட்கிறான் பிள்ளைகள். ஒன்றுமில்லை, என்ன கேட்கிறான்? உருவின் சுற்றளவாம். உருவின் சுற்றளவு கேட்கிறான். உருவின் சுற்றளவு கேட்கிறான். இங்க கவனி, இங்க கவனி, கவனி. சரியா? ஒண்ணுமில்லை, இதெல்லாம் ஒண்ணுமில்லைங்க பார். கவனி, அழகா கேட்கிறான். உருவின் சுற்றளவு சரி, நாங்களுக்கு ஒரு 6 துண்டு தந்திருக்கிறான். இங்க இருந்து இவ்வளவு வரைக்கும் 7, இங்க இருந்து இவ்வளவு வரைக்கும் 7. இது ஓகே தானே? இதுவும் மாறு, இதுவும் மாறு. எங்களுக்கு இவரு தெரிஞ்சா சரிதானே? பரிதி வில் தெரிஞ்சா சரிதானே? ஓகே, இது சுற்றளவு கேட்கும் போது இந்த பரிதி வில்லுக்கான சுற்றளவுக்கான சமன்பாடு, ஒரு முழுவட்ட சுற்றளவுக்கான சமன்பாடு என்ன பிள்ளைகள்? 2πr.
இது எப்படிப்பட்ட வட்டம்? கால்வட்டம். ஆகவே 1/4 தர 2πr. பெருமானத்தை போட போறோம் வாங்க போடுவோம். பெருமானத்தை போடுவோம் வாங்க. 1/4 தர 2 தர 22 பைட பெருமானம் தர 6 எவ்வளவு பிள்ளைகள்? 7 சென்டிமீட்டர். 7. சுருக்கம் வாங்க. இதையும் கேன்சல் பண்ணுவோம். இவரையும் கேன்சல் பண்ணா 2, இவரையும் கேன்சல் பண்ணா 11. ஆகவே இவர எவ்வளவு? 11 சென்டிமீட்டர். இப்ப இதுல சுற்றளவு தான் கேட்கிறான். சுற்றளவுண்டா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமே. இங்க இருந்து இவ்வளவு வரைக்கும் 7 11 மறுபடி 7. டோட்டல் எவ்வளவு பிள்ளைகள்? 7 மேலும் 14, 14 11 எத்தனை? 25. 5 சென்டிமீட்டர். விளைஞ்சா பிள்ளைகள்? விளைஞ்சாடா? ஓ சார். ஓகே, அடுத்து போமே. குயிக்கா முடிச்சிடுவோம். கொஞ்சம் தான் பொறுத்துக்கோங்க. கொஞ்சம் தான். ஓகே. உருவில் தரவுகளுக்கு ஏற்ப எக்ஸின் பெருமானம் யாதுன்னு கேட்கிறான். உருவில் தரவுகளுக்கு ஏற்ப எக்ஸின் பெருமானம். ஓகே, இரு படத்தை வரைஞ்சிட்டு வரேன். 2 கேள்வி தான் கிடக்கு. கொஞ்சம் பொறுத்துக்கோ. இவ்வளவு நேரம் இல்ல. இந்த எக்ஸ்ட்ரா பருமனை கேட்கிறான் பிள்ளைகள். சிம்பிளா கண்டுபிடிக்கல. யோசிச்சு பாரு, நல்லா யோசிச்சு பாரு. இந்த எக்ஸ கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா, இப்ப இது ஒரு இணைகரம்னு சொன்னா, இது ஒரு இணைகரம்னு சொன்னா எக்ஸ கேக்குறான். இப்போ இந்த இணைகரத்தை பார்த்தா என்ன சொன்னா, இங்க பாரு, இந்த இணைகரத்தை பார்க்கும்போது இது 100 இது எவ்வளவு பிள்ளைகள்? 100 பாகை. 100 பாகை. இப்போ இந்த இணைகரத்தை எடுத்தா என்ன சொன்னா, இது 120 சொன்னா இது மொத்தமா 120 பாகை. ஆகவே 120 சமன் x ஆக 100. 120 சமன். ஆகவே x சமன் எவ்வளவு பிள்ளைகள்? 20 பாகை. இந்த 100 கூட்டி இருக்கீங்க, அதை போனா கழிக்கும். 120 சய 100. ஆகவே 20 பாகை. 20 பாகை. மெட்ஸ் லேசா இல்லையா? யோசிச்சு பாருங்களேன். சிம்பிள் ஐடியா தானே. இதுல என்னடா ஐடியா? இணைகர தேற்றம் வருது. இணைகர தேற்றத்துல என்ன அர்த்தம்? இந்த எதிர் கோணங்கள் பருமனின் சமனாக காணப்படும். இது 100 இந்த துண்டும் 100. அது ஓகே, எனக்கு பிரச்சனை உண்டு. மறுபடி இந்த இணைகரத்தை பார்த்தா இது 120 சொன்னா இந்த 100 இந்த எக்ஸையும் கூட்டினா 120 வரணும். எதிர்கோணங்கள் 2 பருமனின் சமனாக காணப்படும். ஆகவே இது 120, இது 100 சக எக்ஸ், 120 சமன் எக்ஸ் ஆக 100. இந்த 100 கூட்டி இருக்கீங்க, போனா கழிப்படும். ஆகவே 120 100 கழிச்சா 20. விஷயம் விளைச்சா? எவ்வளவு லேஸ் ஏன்னா. ஓகே, அடுத்து பார்ப்போம். ஓகே. மாணவர் 5 பேர் கணிப்பீட்டு பரீட்சை ஒன்றில் பெற்றுக்கொண்ட புள்ளிகள் கீழே வழங்கப்பட்டுள்ளன. அவற்றின் இடையத்தை காண்க. இடையம் என்ன பிள்ளைகள்? நடுவுல இருக்கிறாள் தான் இடையம். நடுவுல யாரு இருக்கிறாங்களோ அவங்கதான் இடையம்னு சொல்லுவாங்க. பாப்போமே, இதை ஏறுவரிசைப்படுத்துவோம். முதலாவது 12, அதுக்கப்புறம் என்ன பிள்ளைகள்? 16, அதுக்கப்புறம் 16, 18, 18, அதுக்கப்புறம் 20, 22, 22. இதுல யார் நடுவுல இருக்கிறாங்களோ அவங்கதான் இடையம். அப்படி நடுவுல யாரும் வர இல்ல அப்படின்னு சொன்னா இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்கு பிள்ளை. ஓகேவா? இதுல யார் நடுவுல இருக்கிறாரோ அவர் தான் நாள். அப்படி யாரு வரலன்னு சொன்னா அதுக்கு இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்கு. கவனி. இப்ப பாப்போம். இங்கால 2 பேரு, இங்கால 2 பேரு, பிரச்சனை ஒன்று இல்லை. பட் இவத்துக்குள்ள யாரு சரி ஒரு நடுவுல ஒருத்தர் வந்திருப்பது, உதாரணமா ஒரு 19 சம்திங் வந்திருப்பது, அவர் தான் இடையமா காணப்படும். பட் அப்படி வரல தானே. இங்கால சேமாவும் இருக்காரு, இங்கால சேமா இருக்காரு, நடுவுல யாருமே இல்லை. எக்ஸ்ட்ரா இவரத்துல ஒரு 19 அவர் தான் இடையமா இருப்பாங்க. பட் அப்படி இல்லைன்னு சொன்னா இடையத்துக்கு ஒரு சமன்பாடு ஒன்று இருக்கு பிள்ளைகள். இடையம் சமன் சரியா மொத்த ஆக்கள், மொத்த கூட்டுத்தொகை பிளஸ் 1/2. 1/2. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 4 5 6. 6 பேர் இருக்கிறாங்க. 1 கூட்டினா கீழே 2. 7 2 பிரிச்சா 3.5. 3.5வது வீட்டு. 3.5வது வீட்டுன்னு சொன்னா என்ன பிள்ளை? 3வது கூட்டு அடுத்தாள். 3வது கூட்டு அடுத்தாள் யாரோ அவரு தான் இடையமா இருக்காரு. 3வது யாரு இருக்காங்க? 18. 0.5 சொன்னா அதுக்கு அடுத்தது இருக்கிறதும் யாரு? 18ஆகத்தான் இருக்கிறாங்க. ஆகவே இடையம் யாரு பிள்ளைகள்? 18. 18. அவ்வளவுதான் விஷயம். ஓகே ஓகே. அடுத்து லாஸ்ட்
LN அதாவது இந்த இருக்கு நல்லா பாருங்க LN நேர்கோடுகளில் இருந்து சமதூரத்தில் புள்ளி ஒழுக்கின் மீது எல்லிலிருந்து 5 சென்டிமீட்டர் தூரத்தில் P எனும் புள்ளியை ஒழுக்குகள் பற்றி அறிவை பயன்படுத்தி குறிக்க. LN நேர்கோடுகளில் இருந்து சமதூரத்தில் புள்ளியின் ஒழுக்கை எல் மீது 5 சென்டிமீட்டர் தூரத்தில் P எனும் புள்ளியை குறிக்க. ஓகே, என்னத்தை கேட்கிறான்னு சொன்னா பிள்ளைகள் இங்க வா சொல்றேன். ஓகேயா, என்ன கேட்கிறான்னு சொன்னா இப்படி 2 கோடு போகுதாம் பிள்ளைகள். ஓகேவா, எல் இது எம் இது என். ஓகேவா, இவங்கள்ல இருந்து சமதூரத்தில் இவற்றில் ஒரு புள்ளி ஒன்று குறிக்கணுமாம். அந்த புள்ளி 5 சென்டிமீட்டர்ல இருக்கணும். சமதூரத்தில் இருக்கணும், அதே நேரம் 5 சென்டிமீட்டர். அதாவது இங்க இருந்து இங்கேயும் இங்க இருந்து இங்க அப்படி போகும்போது அது சமதூரத்தில் இருக்கணும். இவரத்துல ஒரு புள்ளி ஒன்று வரணும், அது 5 சென்டிமீட்டர் இருக்கணும்னு சொன்னா ஒண்ணும் இல்லை. கவராயத்தை இப்படி வை, 5 சென்டிமீட்டர் அளந்து இப்படி ஒரு வட்டம் ஒன்று பாரு, ஃபுல்லா ஒரு வட்டம் ஒன்று வரைஞ்சாயின்னு சொன்னா இங்க இருந்து அது எதுக்கான தூரம் 5 இருக்கும், இதுக்கான தூரம் 5 இருக்கும், இதுக்கான தூரமும் 5 இருக்கும். அதே நேரம் இவங்களுக்கு இடைப்பட்ட தூரமும் பர்மனன்ட் சமனாயிருக்கும். சம்திங் ஏதோ 3 சென்டிமீட்டரோ 2 சென்டிமீட்டரோ ஏதோ சம்திங் சமனாயிருக்கும். அந்த புள்ளி P இவரா இருப்பாரு. விளங்கிச்சா? அவ்வளவுதான் விஷயம். இன்னைக்கு என்ன மாதிரி படிச்ச